السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, கடந்த இரண்டு வாரங்களாக ஹவுல் சம்பந்தமாகவும் ஷஃபாஅத் சம்பந்தமாகவும் ஒரு குறிப்பிட்ட அளவில் விரிவான ஒரு விளக்கத்தை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதற்கு பின்னால் இமாம் அபூ ஜஅஃபர் தஹாவி அவர்கள் நாங்கள் ஏற்கனவே அதாவது அகீதத் தஹாவியாவுடைய குறைபாடுகளில் அன்னை தொகுத்த முறைகள் உள்ள குறைபாடுகளில் ஒன்றாக சொன்னது ஒரு அம்சத்தை ஒரு இடத்துல கொண்டு வருவார், அதனுடைய அதே அம்சத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவோ சுருக்கமாகவோ இன்னொரு இடத்துல மறுபடியும் என்ன செய்வார், கொண்டு வருவார். இந்த தர்த்தீப் என்ன செய்து இந்த நூலில் கொஞ்சம் குறைபாடாக காணப்படுகிறது. அதாவது ஆங்காங்கே நான் சுட்டி காட்டுவேன்னு சொன்னேன். இப்போ ஏற்கனவே கதிரை பற்றி நம்ம ஒரு இடத்துல விரிவாக என்ன செய்தோம், பார்த்தோம். விரிவாகத்தான் அவர் கொண்டு வந்து இருந்தார். கதிரை பற்றி நாங்கள் விரிவாக ஒரு வாரமே பார்த்தோம். ஆனால் இப்போ என்ன செய்வார்னு சொன்னால் இந்த இடத்துல அதே அம்சத்தை என்ன செய்கிறாருன்னா 85வது வசனம் தொடக்கம் 16வது இலக்கம் வரைக்கும் 85வது இலக்கம் தொடக்கம் 116வது இலக்கம் வரைக்கும் திருப்பி என்ன செய்யறாரு, அதே கதிரை கொண்டு வருகிறார். இதுல நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தின விஷயங்களை தவிர என்ன கூடுதலாக இருக்கிறது என்பதையும் அதை முதலாவது நான் மொழிபெயர்ப்பு உங்களுக்கு வாசிச்சிருந்தேன். வாசித்த பின்னால கூடுதலாக 2-3 அம்சங்கள் என்ன செய்கின்றன அதுல இருக்கின்றன. அதை நான் சுருக்கமாக விளங்கப்படுத்தி விட்டு நாங்கள் அடுத்த பகுதிக்கு என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். ஏன்னா நம்ம கதிரை பத்தி படிச்சிட்டோம். ஆனா அவருடைய வார்த்தைகளை நம்ம கட்டாயம் இதிலே படிச்சிட்டோம்னு சொன்னால் அது ஒரு சிறப்பாக இருக்கும். முதலாவது நான் அந்த வசனங்களுக்குரிய மொழிபெயர்ப்பை கொஞ்சம் கொஞ்சமா செய்கிறேன். அதற்கு பின்னால மேலதிகமா அவர் நம்ம கதிரை பத்தி படித்த விஷயத்துல கூடுதலாக என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நம்ம நோட் பண்ணிக்கொள்வோம். இப்ப 85வது வசனம், வல் மீசாக்குல்லதி அஹதஹுல்லாஹு தஆலா மின் ஆதம வ ذُرِّيَّتِهِ ஹக். இந்த முதல் வசனமே நம்ம கூடுதலான தகவல் கதிர் பற்றிய. அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆதமிடம் இருந்தும் அவருடைய பரம்பரையிடம் இருந்தும் எடுத்த ஒப்பந்தத்தை நாம் நம்புகிறோம், அது உண்மையானது என ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு பகுதியை சொல்றாரு. இது கதிரோடு சம்பந்தப்பட்ட விஷயம். தனியாக அகீதா நூல்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலான அகீதா நூல்கள்ல இப்ப நீங்க ஹவுது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஷஃபாஅத் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஜன்னத்து நார் இப்படியான வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கோம். மீசாக் என்ற வார்த்தை பெரும்பாலான அகீதா நூல்கள் என்ன செய்யாது, வராது. மீசாக் என்ற சொல், மீசாக் என்ற சொல் நம்பிக்கை உடன்படிக்கை இதோட சம்பந்தப்பட்ட சொல். ஆனா அகீதா நூல்கள் இது தனி ஆய்வாக என்ன செய்யாது, வராது. மீசாக்க மறுக்கிறதுனால அது பிழையா சரியா என்ற மாதிரியான வார்த்தைகள் வராது. காரணம் என்னன்னு சொன்னால் இந்த மீசாக் என்று இமாம் அபூ ஜஅஃபர் தஹாவி பேசக்கூடிய அம்சம் கதிரோடு சம்பந்தப்பட்ட ஒரு அம்சம். நான் உங்களுக்கு பின்னால் அதை விளங்கப்படுத்துறேன். கதிரோடு சம்பந்தப்பட்ட அம்சம். அதனால மீசாக்க தனியாக இந்த மீசாக் என்ற சொல்லப்பட்டு தனியாக எந்த அகீதா நூல்களே அதிகமாக வராது, பிரபலியமான எந்த நூல்களையும் வராது. நீ அகீதத்துல் வாசித்தியாவாக இருக்கலாம், இன்னும் என்னென்ன நூல்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன செய்யாது, மீசாக் என்ற தனிப்பாடமா வராது. மீசாக்கு எதுக்குள்ள கொண்டு வருவாங்கன்னு சொன்னா கதிரோடு பாடத்துல என்ன செய்வார்கள், கொண்டு வருவார்கள். ஆனா இந்த இடத்துல இமாம் அபூ ஜஅஃபர் தஹாவி கதிரோடு சம்பந்தப்பட்ட இடத்துல கொண்டு வந்தாலும் தனியாக என்ன செய்யறாரு, கொண்டு வராரு. என்ன சொல்றாரு, ஆதமிடம் இருந்தும் அவருடைய பரம்பரையிடம் இருந்தும் எடுக்கப்பட்ட அந்த ஒப்பந்தம் உண்மையானது. அது என்ன, அது மட்டும் தான் நம்ம மேல அதிகமா தெரிஞ்சு கொள்ள போறோம். இது கதருடைய பாடத்தோடு சம்பந்தப்பட்டதுதான். ஆனா தனியா என்ன செஞ்சுக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறார். அது என்ன என்று சொன்னால் சூரா அராஃப்ல 172வது வசனம், 7வது அத்தியாயம் 172வது வசனம். அல்லாஹ் தஆலா ஒரு செய்தி சொல்றான், வஇத் அகத ரப்புக மின் பனி ஆதம மின் துஹூரிஹிம் துர்ரிய்யதஹும். அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய படைப்பு வல்லமை காட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு வசனம் இது. அல்லாஹ் தஆலா சொல்றான், வஇத் அகத ரப்புக மின் பனி ஆதம மின் துஹூரிஹிம் துர்ரிய்யதஹும். அல்லாஹ் தஆலா ஆதமுடைய மக்களுடைய முதுகிலிருந்து அவர்களது பரம்பரைகளை வெளியெடுத்த அந்த நேரம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆதமுடைய மக்களுடைய முதுகுகளிலிருந்து அவர்களது பரம்பரைகளை வெளியெடுத்த அந்த நேரம் எடுத்து வஅஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்கு எதிராகவே அவர்களை அல்லாஹ் தஆலா சாட்சியாளர்களாக்கினான். அவர்களுக்கு எதிராகவே அவர்களை அல்லாஹ் தஆலா சாட்சியாளர்களாக ஆக்கினான். அவர்களுக்கு எதிராக அவர்களை சாட்சியாளர்களாக ஆக்கினான் சொன்னால் அவர்கள் தவறு செய்தால் அதை நிரூபிப்பதற்கு இன்னொருவர் தேவையில்லை. அவர்களே என்ன செய்வார்கள், மறுமையில சாட்சியாளர்களாக இருப்பார்கள். முதல் அம்சம், ஆதமுடைய மக்களுடைய பரம்பரையில் அவர்களுடைய முதுகிலிருந்தே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்,
எடுத்து அவர்களுக்கு எதிரான சாட்சியாளர்களாக அவர்களை ஆக்கி கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களது இறைவன் இல்லையா என்று கேட்டான். அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களது இறைவன் இல்லையா? அவர்கள் காலு பலா, அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆம், நீதான் எங்களை படைத்தவன் என்று அவர்கள் சொன்னார்கள். இது ஏன் இப்படி செஞ்சோம் தெரியுமா? பலா ஷஹிதினா அன் தகூல், அதா நீங்க பலான்னு சொன்னீங்க, ஷஹிதினா அன் தகூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலின். ஏன் தெரியுமா இப்படி செய்தோம்? நாளை மறுமையில நீங்க என்ன சொல்லக்கூடாது, நாங்க இது சம்பந்தமா என்ன செஞ்சோம், தெரியாமல் இருந்தோம், இது பத்தி எங்களுக்கு எந்த அறிவுமே அடிப்படையில இல்லை என்று சொல்லியோ, எங்கள் பெற்றோர்கள் எல்லாம் வழிதவர்ல இருந்தாங்க, நாங்க ஃபாலோ பண்ணி என்ன செஞ்சிட்டோம், வழிதவறி போயிட்டோம், அவங்க செய்ததுக்காக எங்களை தண்டிக்காத என்று நீங்கள் சொல்லாமல் இருப்பதற்காக அடிப்படை அறிவை நாங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டோம், அந்த இடத்திலேயே தந்து விட்டோம். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா ஆதமுடைய அதாவது மக்களுடைய முள்ளந்தண்டில் இருந்து பரம்பரை எல்லாவற்றையும் வெளியே எடுத்து அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஒப்பந்தம் பண்ணினான்னு சொல்லி. அல்ல ஆதமுடைய மக்களுடைய பரம்பரை இந்த முள்ளந்தண்டிலிருந்து வெளியே எடுத்தா என்ன, முள்ளந்தண்டிலிருந்து பரம்பரை வெளியே எடுத்தா என்ன, ஆதமிடம் இருந்து யாரை எடுக்கலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முள்ளந்தண்டிலிருந்து யாரெல்லாம் வெளியே வர இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் எல்லாம் எடுக்கலாம். அவர்களுடைய முள்ளந்தண்டிலிருந்து யாரெல்லாம் வெளிவர இருக்கிறார்களோ அவர்களை எடுக்கலாம். அவர்கள் இப்படியே எடுக்கிறது தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆதமுடைய மக்களுடைய முள்ளந்தண்டுகளிலிருந்து அவர்களை வெளியெடுத்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்வது, ஒருவரிலிருந்து இன்னொரு உருவாகுவார், அவர்லிருந்து இவர் உருவாகுவார் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவரிலிருந்து ஒவ்வொருத்தர் அல்லாஹ் என்ன செஞ்சா, எப்படி ஓர்டர்ல வருமோ அதே ஓர்டர்ல என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா வெளியே எடுத்து அவர்களெல்லாம் வச்சான். ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னால், முஸ்னத் அஹ்மதுல பார்க்கலாம், இப்னு ஹிப்பான்ல பார்க்கலாம், அது போல இன்னும் உள்ள கிரந்தங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ், அதே போல அப்துல்லா இப்னு உமர், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் உள்ள சில நபித்தோடர்கள், சில அறிவிப்புகள் பலகீனமான அறிவிப்புகளும் இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமாக அது ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. அதுல நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளை படைத்த பின்னால ஆதமுடைய அதாவது முள்ளந்தண்டில இருந்து அத்தனை பேரையும் இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் உருவாகுவார்களோ அவர்களையும் கம்சாலி தர், சில அறிவிப்புல கம்சாலி திர், அதாவது எறும்புகளை போன்ற ஒரு அளவுல, கம்சாலி தர் எறும்புகளை போன்ற அளவில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா அவர்களை வெளியே எடுத்தா. அல்லது அதாவது அந்த அதாவது திர் என்று சொல்றது மிகப்பெரிய ஒரு சும்மா பறவையின் அமைப்புல முன்னால அவர்களை கொண்டு வந்து வைத்தான். எப்படியோ அல்லாஹ் தஆலா டோட்டல் பரம்பரை சின்ன சைஸ்ல என்ன செஞ்சா வெளியே எடுத்தான், சின்ன அளவுல வெளியே எடுத்தான். தோற்றத்துல எல்லாரையும் வெளியே எடுத்து வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டா, நான் உங்களது இறைவன் இல்லையான்ற ஒப்பந்தம் அல்லாஹ் தஆலா எடுத்தான். இந்த ஒப்பந்தம் எடுத்த பின்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரு நரகவாதிகள் யார் சொர்க்கவாதிகள் என்பதை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான், அந்த இடத்துல காட்டிட்டான் என்ற செய்தி நிறைய ஆதாரபூர்வமான கிரந்தத்துல என்ன செய்தி வருது, அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்பிட சிஸ்டத்தை இந்த செய்தி வருது. அப்ப இதைத்தான் மீசாக் என்று என்ன செய்கிறது சொல்லப்படுது. இந்த மீசாக் எங்களோட மனதில் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இஸ்லாமிய அகைதால ஒன்று படைப்புகள் படைக்கப்படுவதற்கு முன்னால உயிர்களாக இருந்தது. அந்த கால பகுதியிலேயே என்ன செய்யப்பட்டது, எல்லோரும் வெளியே எடுத்து இந்த ஒப்பந்தம் நடைபெற்றது. இது நம்பணும். குர்ஆன் வசனம் ஹதீஸ்கள் இதை சொல்கின்றன. இந்த மீசாக்ல சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது, அது வேற, நமக்கு தேவையில்லாத அம்சங்கள். ஆனால் இதான் மீசாக்ன்றது. மீசாக் அப்படின்ற மீம் யா சா அலிபா தா சா சீன் அல்ல, சா அலிஃப் பெரிய காஃப், மீசாக். விளங்கிட்டா? இதான் உடன்படிக்கை ஒப்பந்தம் எடுக்கப்பட்டதுன்னு சொல்றது. அப்ப இதுல நம்மள்ட்ட ஒரு கேள்வி உண்டாகும், லாஜிக்கலி யாருக்கு உண்டாகும், நம்மளுக்கு ஞாபகம் இல்லையா அந்த ஒப்பந்தம், அப்படித்தானே ஒப்பந்தம் எடுத்தேன்னா ஒப்பந்தம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சரி, இதை வச்சு நம்ம மனிதனுக்கு கேள்வி உண்டாகும். நம்மளுக்கு ஒப்பந்தம் என்பது மிக தூரமான ஒரு விஷயம், அது ஞாபகம் இல்லாமிக்கிறது நியாயம். எடுத்துக்கு நான் ஒரு காரணம் சொல்றேன். நம்ம தாய்ப்பால் அருந்தினோம், சின்ன வயசுல 2 வயதுக்குள்ள என்னமெல்லாம் செஞ்சோம், எல்லாம் ஞாபகம் யாருக்காவது ஞாபகமே இல்லை, கிட்ட உள்ளதே நமக்கு ஞாபகம் இல்லை. அதுக்காக நம்ம மறப்போமா? மறக்க மாட்டோம். அதெல்லாம் நடந்ததான் ஏற்றுக்கொள்றோம். ஏன் இன்னொருவரை பார்த்து என்ன செய்யறோம், அது ஏற்றுக்கொள்றோம். ஆனா அது எங்களுக்கு ஞாபகம் இல்லதான். யாருக்கும் இந்த உலகத்தை நான் 1 வயசுல ட்ரெஸ் போடாம இருந்தேன் ஞாபகம் யாரா முன்னால சொல்லுவாரா? உலகத்துல எந்த பகுத்தறிவாத என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். யாருமே அதை சொல்றதுக்கு இல்லை. ஆனா யாரும் மறுக்கிறோம் அதை, ஏன்னா ஞாபகத்துல இல்லைன்றதுக்காக வேண்டி யாருமே என்ன செய்யல, மறுக்கல. அது உண்மை அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், ஏற்றுக்கொள்வோம். இன்னொருவரை கண்டோ இன்னொரு இடத்தை கண்டோ நம்ம என்ன செய்யறோம், ஏற்றுக்கொள்கிறோம். இதே அடிப்படையில தான் அல்லாஹ் கடந்த காலங்கள் சிறிய வயதில் உள்ள விஷயங்கள் நம்மளுக்கு மறக்கின்ற இயல்பு மனிதனுக்கு வச்சுக்கிறான். ஆனா ஒப்பந்தம் என்கின்ற உணர்வை நம்ம எப்படி கண்டுகொள்ளலாம்டா, இறை உணர்வு எல்லோருக்கும் என்ன செய்கிறது, நாஸ்திகனுக்கு கூட இறை உணர்வு ஆங்காங்க என்ன செய்யும் வரும். இந்த இறை உணர்வு தான் அந்த ஒப்பந்தத்தை என்ன செய்கிறது, நமக்கு ஞாபகப்படுத்துகிறது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இது அவர் கதிர் சம்பந்தமா சொல்ற நேரத்தில் கொஞ்சம் எடிஷனலா சொன்ன ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக 86வது வசனம்,
இதான் வச்சுக்க மீசாக். நம்ம இந்த அகைதா தஹாவியான் ஊடாக தெரிஞ்சு கொண்ட ஒரு புதிய ஒரு விஷயம் மீசாக் என்ற அம்சம். அடுத்தது வகத் அலிமல்லாஹு தஆலா ஃபீமா லம் யஸல் அதத மன் யதுகுலுல் ஜன்ன வ அதத மன் யதுகுலுன் நார ஜும்லத்தன் வாஹிதா ஃபலா யஸாது ஃபீ ذلكல் அதது வலா யன்குசு மின்ஹு. அதாவது வகத் அலிமல்லாஹ், அல்லாஹு தஆலா அறிந்து வைத்திருக்கிறான் சொர்க்கத்திற்கு எத்தனை பேர் நுழைவார்கள், நரகத்திற்கு எத்தனை பேர் நுழைவார்கள், அதில் ஒன்றும் கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது. இது நம்ம படிச்சிட்டோம். இந்த அதாவது தக்தீரோட சம்பந்தப்பட்டது. وَكَذَلِكَ أَفْعَالُهُمْ فِيمَا عَلِمَ مِنْهُمْ أَن يَفْعَلُوهُ 87வது வசனம். அதே போன்று அவர்கள் என்னென்ன செய்வார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா அறிந்து வைத்து விட்டான். இது யாருக்கு மறுப்பா இருக்கும்? கதரியாக்களுக்கு. கதர மறுத்தவங்களுக்கான ஒரு மறுப்பு. நாங்கள் இது விரிவாக படிச்சிட்டோம். அடுத்தது 88வது வகுல்லும் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு. ஒவ்வொருவரும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அதில் அவர்கள் இலகுபடுத்தப்படுவார்கள். எந்த அமைப்பில் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்களோ, நரகத்திற்கு என்று இறைவன் தீர்மானித்தவர்கள் நரக செயல்கள்ல என்ன செய்வாங்க, மிக ஈஸியாக என்ன செய்வார்கள், போய்கொண்டே இருப்பார்கள். சொர்க்கம் என்பதற்கு படைக்கப்பட்டவர்கள் அந்த வேலைகள் என்ன செய்வார்கள், ஈஸியாக போய்கொண்டிருப்பார்கள். இது நிர்பந்தமா பகுத்தறிவுக்கு முரணா என்பதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், அப்பயே படிச்சிட்டோம். அந்த கன்ஃபியூஸ் உண்டாகிறவங்க அந்த கடந்த வகுப்பு என்ன செஞ்சிடணும், பார்த்துக்கிட்ட நல்லது. அடுத்ததாக 89 வல் அமாலு பில் ஹவாத்தீம். எல்லா செயல்களுக்கும் முடிவு எதன் மூலம், இறுதி நிலையை வைத்துத்தான். நல்லவர் கெட்ட நிலையில என்ன செய்வார், மரணிப்பார். கெட்டவர் நல்ல நிலையில மரணிப்பார். இரண்டுமே முடிவுகளை வைத்துத்தான் என்ன செய்கின்றன, தீர்மானிக்கப்படுகின்றன. வஸ்ஸஈது மன் ஸஈத பிகலா இல்லா வஷகியு மன் ஷகிய பிகலா இல்லா. அல்லாஹ்வுடைய கலாவை ஏற்று வாழ்கின்றவர் சந்தோஷமாக இருப்பார். அல்லாஹ்வுடைய கலாவோடு முரண்படுகின்றவர் என்ன செய்வார், வாழ்க்கையோட சந்தோஷத்தை இழப்பார். இது. அடுத்ததாக வ அஸ்ருல் கத்ரி சிர்ருல்லாஹி தஆலா ஃபி ஹல்கி. கத்ருடைய ரகசியம் என்பது, கத்ருடைய அஸ்ல் நம்மளால புரிந்து கொள்ள முடியாத ஒரு ரகசியம். கதிர் இருக்கிறதே முழுமையாக மனித அறிவால புரிந்து கொள்ள முடியாது. அது ஒரு ரகசியமான ஒரு அம்சம் தான். லம் யத்தலி அலா தாலிக மலக்கும் முகர்ரப் வலா நபியுன் முர்சல். எந்த நபிக்கும் அல்லாஹ் அந்த அறிவை கொடுக்கவில்லை, எந்த மலக்குக்கும் அல்லாஹு தஆலா கதிர் பற்றிய முழுமையான ஞானத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. வத்தஅம்முகு வன்னதரு ஃபீ தாலிக தரிஅத்துல் ஹிஸ்லானி வசுல்லமுல் ஹர்மானி வதரஜத்துத் துக்யான். இது சம்பந்தமாக ஆய்வு செய்வது, இதுல கூடுதலாக போவதெல்லாம் நம்மளை இழிநிலைக்கு தான் என்ன செய்யும், கொண்டு போய் சொல்லும், வழிதவற செய்யும். அதே போல நல்ல விஷயங்கள் கிடைக்காமல் ஆக்கிவிடும். காரணம் இது நம்ம பகுத்தறிவு மறுக்கல. கதிர் என்பது இறைவனுக்கு எப்படி இருக்கும் என்பதை நம்ம சொல்லிட்டோம். இறைவன் கதிர் ஒன்று இருந்து ஆகணும். நல்லவைகளை படைப்பதும் கெட்டவைகளை படைப்பதும் இறைவனுடைய சக்திக்கு உட்பட்டு தான் அது இருக்கணும். ஆனால் பகுத்தறிவு அடையக்கூடிய அளவில் எங்கள்கிட்ட அறிவு என்னது இல்லை. பகுத்தறிவு முரண்படல அதோட, ஆனா அடையக்கூடிய அளவில் நம்மளுக்கு என்ன இல்லை, அறிவுடைய லிமிட் இல்லை என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக 94வது ஃபல் ஹதர குல்லல். இவர் முழுசா எது சொல்லி கொண்டு போவார்னு சொன்னா, கதிர் அல்லாஹ்வுடைய ரகசியம், அதுல கூடுதலாக தோண்டக்கூடாது, கூடுதலாக ஈடுபடக்கூடாது. அதனால எங்களுக்கு கேவலம் தான் என்ன செய்யும், உருவாகும். யாரும் புதுசா ஒன்றும் கண்டுபிடிக்க இயலாது. ஏன்னா நிறைய பேர் என்ன தனியே இருந்து நம்ம இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கலாம்னு யோசிக்கிறது. யோசிச்சுட்டு அப்படியே முக்காவாசி விளக்கம் வரக்குள்ள திருப்பி அதே பழைய நிலைமைக்கு தான் என்ன செய்யறது, போறது. நீ விளக்கம் கொடுக்குறவங்கள பாருங்க, போவோம் சரியா ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா போகும் கதிரை பத்தி விளக்கம். போய் 35-40 நிமிஷத்தை திருப்பி பழைய சந்தேகத்தை என்ன செஞ்சிடும், உண்டாகிறோம். யாரு நீட்டா விளங்க கொடுத்தது நீங்க காண மாட்டீங்க. காரணம் அது பகுத்தறிவு ரூட்டால கொண்டு போறதுக்கு மனிதன் அறிவு ஒரு அளவு தான் என்ன செய்யும், கொண்டு போகும். அதோட நின்றணும். ஃபல் ஹதர குல்லல் ஹதரி மின் ذلك நதரன் வ ஃபிக்ரன் வ வஸ்வஸா. அதனால இது சம்பந்தமாக கவனமாக நம்ம இருக்க வேண்டும். சிந்திப்பதில், வஸ்வஸ் ஏற்படுவதில், அதை பத்தி ரிசர்ச் பண்றதுல எல்லாம் என்ன செய்யணும், நம்ம கவனமாக இருந்து விட வேண்டும். ஃபஇன்னல்லாஹ தஆலா தவா இல்மல் கதரி அன் அனாமிஹி. மனிதர்களை விட்டும் அல்லாஹு தஆலா இந்த அறிவை சுருட்டி விட்டான். இந்த அறிவை என்ன செய்யல, அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. எப்படி கதிர் மட்டுமல்ல, சரி கதிராக நம்மளால அது அறிவை சுருட்டிட்டான்னு சொல்லுது, அறிவை கேட்க கூடாதுன்னு சொல்லுதுன்னு சிலர் நினைக்கலாம். உயிரை பற்றி சொல்லட்டுமே இந்த உலகம், அதை விடுங்க. நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினோம். உயிர், உயிரை பத்தி எந்த ஞானத்தை எந்த விஞ்ஞானியா சொல்லட்டுமே, அதுக்கு உயிரை மறுப்பானா? உயிர் போனோம்னு சொல்றேன், எங்க போச்சு காட்டுங்க. உயிர் பிரிந்துன்னு சொல்றோம், ஆனா எல்லாரும் ஏத்துக்கலாம். சயின்டிபிக்கலையும் ஏத்துக்கலாம், உடம்ப விட்டு என்ன ஒன்று பிரியுது, அதனால இவன் எக்ஷன் எல்லாம் என்ன செய்யுது, இல்லாமல் போகுதுன்னு உலகமே ஏத்துக்கிறது. அது என்ன, அது உடம்ப இயக்கிக்கிட்டு இருந்தது காட்டு. நீ தான் செல்ல பிரிச்சு கோடிக்கணக்கில் உள்ள செல்லெல்லாம் இப்படி பிரிச்சு மேய்ஞ்சிட்டா தானே காட்டு. அந்த உயிர் எங்க இருக்கின்ற செல்லுக்குள்ள காட்டு எல்லாம் இருக்குது. அப்ப நம்ம படிச்சோம் அதை. அப்ப எப்படி நம்ம அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட உயிரை பற்றி கேட்டோனே அல்லாஹ் தஆலா சொன்னா குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி வமா ஊதிது மினல் இல்மி இல்லா கலீலா. உயிர் பற்றிய செய்தி எனது இறைவனது அறிவில் உள்ளது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு கொஞ்சம் தான் சொல்லுங்கள். யாருக்கும் என்ன செய்ய, மறுமை நாள் வரைக்கும் உயிர் பற்றிய உண்மையான யதார்த்த நிலையை கண்டுபிடிக்க முடியாது. வெளியாகுதல வேண்டுமென்றா கொஞ்சம் நிரூபிக்கலாம், ஆனா அது என்ன என்ற யதார்த்தத்தை
கண்டுபிடிக்க முடியாது. அது இறைவனோடு உள்ள அம்சம். இல்லைன்னா என்ன நடக்கும்? சிலையை படைச்சிட்டு விஞ்ஞானிகளை உயிர் கொடுத்துருவாங்க. ஏன்னா உயிரை தான் கண்டுபிடிச்சிட்டாங்களே, எப்படி செல்லையே கொப்பி அடிக்க ட்ரை பண்றான், விளங்கிட்டா? அப்ப உயிரை கண்டுபிடிச்சிட்டான் என்ன செய்வான்? ஒரு சிலையை படைச்சாச்சு உயிரை போட்டுருவான். அதோட ஏற்கனவே கடவுள் இல்லைன்னு சொல்றவன் இதை என்ன செஞ்சிருவான்? நாங்களே படைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவான். அதனால அல்லாஹ்வுத்தாலா உயிர் என்ற மேட்டரை என்ன செஞ்சிட்டான்? தன்னோட வச்சுட்டான். நீ உலகத்துல என்னமும் படை, பூமி மாதிரி எதையும் உருவாக்கு, கரண்ட்ல தான் நீ சார்ஜ் பண்ணலாமே ஒழிய உயிர் என்ற ஒன்று என்ன செய்யாது, உனக்கு வராது என்பதை இறைவன் அப்படி வச்சுட்டான். உலகத்துடைய ரகசியம் அதுல தான் இருக்குது, உயிர்ல தான் இருக்குது முழு உலகத்துடைய ரகசியமே. அப்ப அல்லாஹ்வுத்தாலா சொல்ற அந்த அறிவு உங்களுக்கு இல்லை என்றான். உலகம் மறுக்குதா? மறுக்கல. அதே மாதிரிதான் கதிர், அதே மாதிரிதான் கதிர் என்கின்ற செய்தி நம்ம நம்பணும். வனஹாஹும் அன் மராமிஹி, இந்த இலக்கை தேடி போவதையும் அல்லாஹ்வுத்தாலா கதிர் விஷயத்துல தடுத்திருக்கிறான். கமா கால தஆலா ஃபீ கிதாபிஹி, அல்லாஹ்வுத்தாலா குர்ஆனில் சொல்கிறான், லா யுஸ்அலு அம்மா யஃஅலு வஹும் யுஸ்அலூன், அவன் செய்வதை பற்றி அவன் கேள்வி கேட்கப்பட மாட்டான், அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள், வினவப்படுவார்கள். இறைவனது செயல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறான், அவ்வளவுதான், புரிஞ்சுக்கிறான். அதுதான் எப்படி அவன் செய்வான் என்ற கேள்வி அவனுக்கு இல்லை. அதான் இறைவன் என்பது. அடுத்ததாக 98வது வசனம், ஃபமன் சஅல, யாராவது கேட்டால், லிம ஃபஅல, ஏன் அப்படி செய்தான் என்று கேட்டால், ஃபக்கத் ரத்த ஹுக்மல் கிதாப், அவன் வேதத்துடைய தீர்ப்பை மறுக்கிறான். புரிஞ்சுகொள்ள கேட்கிறது வேலை, புரிஞ்சுகொள்ள இது என்ன விளக்க, இது என்ன அர்த்தம், அது வேற. ஆனா எப்படி அவன் செய்யலாம் அப்படின்னு கேட்டான்னு சொன்னா அவன் என்ன செய்யறான்? வேதத்துடைய தீர்ப்பை மறுக்கிறான். ஒமன் ரத்த ஹுக்மல் கிதாபி கான மினல் காஃபிரின், இறை தீர்ப்பை மறுப்பவன் காபிர்களில் ஒருவன். ஃபஹாதா ஜும்லத்து மா யஹ்தாஜு இலைஹி மின் மன் ஹுவ முனவ்வருன் கல்புஹு மின் அவுலியா இல்லாஹி தஆலா வஹிய தரஜத்துர் ராஸிகீன ஃபில் இல்ம், இது யாருடைய இதயம் அல்லாஹ்வுடைய நேசர்களில் எவர்களுடைய இதயம் அதாவது ஒளிர்ந்த நிலையில் இருக்கிறதோ அவர்கள் தேவைப்படக்கூடிய வசனங்கள் இது. இதை அவர்கள் புரிஞ்சுதான் என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் அறிவில் ஞானம் உள்ளவர்களுடைய அந்தஸ்து. அறிவில் உண்மையிலேயே ஞானம் உள்ளவர், குதர்க்கமானவங்க என்ன செய்வாங்க, எதுக்கும் கேள்வி கேட்டே இருப்பாங்க. குதர்க்கம், உண்மையான அறிவுள்ளவங்க நினைப்பா இது கேள்வி கேட்க கூடாது, இது என்ன செய்யணும், கேள்வி கேட்கலாம் பிரிச்சு வச்சிருப்பான். இதுதான் உண்மையில அறிவில் ஞானம் உள்ளவர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை என்று சொல்லிட்டு, லிஅன்னல் இல்ம இல்மான், அறிவு இரண்டு வகை, அது பிரிக்கிறார் பாருங்க. அறிவு இரண்டு வகை. இல்முன் ஃபில் ஹல்கி மௌஜூதுன், ஒன்று படைப்புகளில் உள்ள ஒரு அறிவு, அது படைப்புகளில் உள்ள அறிவு. வ இல்முன் ஃபில் ஹல்கி மஃகூதுன், இன்னொரு அறிவு இல்லாத ஒரு அறிவு, படைப்புகள் அந்த அறிவு இல்லை. இன்காருல் இல்மில் மௌஜூதி குஃப்ருன், உள்ள அறிவை மறுத்தல் குஃப்ர், இருக்கிற ஒரு அறிவான விஷயத்தை என்ன செய்யறது, மறுக்கிறது குஃப்ர். வத்யாஉல் இல்மில் மஃகூதி குஃப்ருன், இல்லாத அறிவை வாதாடுவதும் குஃப்ர். விளங்கிட்டா? அறிவு மனுஷனுக்கு கிடைச்ச அறிவு ஒன்று இருக்கு, கிடைக்காத அறிவு ஒன்று இருக்கு. மறைவான அறிவு மனுஷனுக்கு இருக்குதா? இல்லை. மனிதனுக்கு மறைவான அறிவு இல்லை. மறைவான அறிவு இல்லாத நேரத்தில் அது எனக்கு இருக்குன்னு வாதிட்டா குஃப்ர். அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுது, யார் யார்ட்ட போகக்கூடாது, குறிகாரன்கிட்ட, ஜோசியம் சொல்றவன்ட்ட எல்லாம் போகக்கூடாது. அதுக்கு அர்த்தம் அந்த இல்முல் கைப், மறைவான அறிவன்ற உலகத்துல ஒன்று இல்லைன்னு அர்த்தம் அல்ல, இவன்ட்ட இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஒரு அறிவு இருக்குது, அது அல்லாஹ் மட்டும் தான் தெரியும், அல்லது யாரா அறிவிச்சா தெரியும், மற்றபடி தெரியாது. இதான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதே நேரத்தில் இருக்கிற அறிவை மறுத்தா அதுவும் என்னது, குஃப்ர். இப்படி ரெண்டா என்ன செய்யறாரு, பிரிச்சு சொல்றாரு. அடுத்ததாக இது மிக முக்கியம், உள்ள அறிவை மறுத்தல் குஃப்ர், இல்லாத அறிவை வாதாடுதல் குஃப்ர். ரெண்டா பிரிச்சு சொன்னார். அடுத்தது வனுமினு பில்லௌஹி வல் கலமி வபிஜமீஇ மா ஃபீஹி கத் ருகிம், இது ஒரு புதிய தகவல். என்ன? வனுமினு பில்லௌஹி வல் கலம், நாங்கள் லௌஹை, லௌஹண்டா பலகை, லௌஹன்றது பலகை, தட்டு, ஏடு, இதுக்கு சொல்றது லௌஹன்றது. இந்த இடத்துல பலகைன்ற அர்த்தமல்ல, ஏடு. நாங்கள் லௌஹையும் கலம் பேனாவையும் ஈமான் கொள்கிறோம், ஏட்டையும் எழுதக்கூடிய கருவியையும் நாம் ஈமான் கொள்கிறோம். வபிஜமீஇ மா ஃபீஹி கத் ருகிம், அதில் எழுதப்பட்ட அனைத்தையும் நாம் நம்புகிறோம். இதை நம்ம எப்படி சொல்லி பழகிட்டோம்? லௌஹ, லௌஹுல் மஹ்ஃபூத். அது குர்ஆன்ல எந்த சூறால வருது? சூரத்துல் புரூஜ். விளங்கிட்டா? அதாவது ஃபீ லௌஹி மஹ்ஃபூத், குர்ஆனை பத்தி சொல்ற இடத்துல ஃபீ லௌஹி மஹ்ஃபூத்னு வருது. மஹ்ஃபூத்னா என்ன? பாதுகாக்கப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட லௌஹ் ஏட்டில் இருக்கிறது. இந்த லௌஹுல் மஹ்ஃபூத்ல தான் இந்த கலம் எழுதிச்சு. அல்லாஹ் தஆலா சொல்ற உக்துப் பிமா ஹுவ காயினுன் இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் நடப்பதை எழுதுன்னு அல்லாஹ் தஆலா சொன்னா, அந்த பேனை என்ன செஞ்சது, அந்த அதாவது அந்த எழுதுகோள் அதை எழுதியது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்ப எழுதுன்னு சொன்னா இதுவரைக்கும் உலகத்துல என்ன நடக்கும் எல்லாவற்றையும் இறைவன் என்ன செஞ்சிட்டான், திட்டமிட்டு அதுல எழுதிட்டான். இந்த லௌஹுக்கு சொல்றது ஏடு, அந்த கலமுக்கு சொல்றது எழுதுகோள். இதை நாம என்ன செய்யறோம், ஈமான் கொள்றோம். இது எது?
கதிரோட சம்பந்தப்பட்டது. இதுல இருந்தா கதிர் என்ன செய்யுது, அதாவது பிரிகிறது என்று நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சரி, லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அப்படி என்றது இந்த குர்ஆன் வசனத்துல வரக்கூடிய ஒரு விஷயம். லவ்ஹுல் மஹ்ஃபூல் அதுக்கு பேரன் எங்கே வரல, விளங்கிட்டா? அதுக்கு லவ்ஹுல் மஹ்ஃபூல் எங்கே இருக்கிற, லவ்ஹுல் மஹ்ஃபூல் பாதுகாக்கப்பட்ட ஏடுன்னு அர்த்தம். அதுக்கு இதான் பேரன் வரல, லவ்ஹண்டா ஏடு. அதுக்கு என்ன பேருன்றது என்ன செய்யல, வரல. உதாரணமா பேனேன்னு வந்திருக்கு, பேனைக்கு என்ன பேர் வந்திருக்கா? நம்ம 1000 பேனை வச்சுக்கிறோம், பேனைக்கு பேர் வச்சுக்கிறோம். எல்லா பேனையும் பேனை என்று சொல்றது பேரன்னு சொல்ல மாட்டோம். பேனைக்கு ஒரு பேர் இருக்கணுமே, அந்த பேர் என்ன செய்யல, வரல. அது பேனா, அவ்வளவுதான், எழுதுகோல் வந்திருக்குது. அடுத்ததாக இது இரண்டாவது தகவல், அதாவது லவ்ஹுல் மஹ்ஃபூல பத்தி நம்ம அன்றைக்கு தேடிக்கல, இன்னைக்கு சொல்றோம். அடுத்ததாக ஃபலவ் இஜ்தமா அல் கல்கு குல்லுஹும் அலா ஷைஇன் கதபஹு அல்லாஹு தஆலா ஃபீஹி அன்னஹு காயினுன் லியஜஅலஹு கைர காயின் லம் யக்திரு அலைஹி. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஏற்படுத்த இருக்கின்ற ஒன்றை முழு படைப்புகளும் சேர்ந்து இல்லாமலாக்க முயற்சி செய்தால் என்ன செய்யாது, அது நடக்காது. இந்த நம்பிக்கை ஒரு மூமினிடத்துல இருக்கணும். வலவ் இஜ்தமஉ குல்லுஹும் அலா ஷைஇன் லம் யக்துபுஹு அல்லாஹு தஆலா ஃபீஹி லியஜஅலஹு காயினன் லம் யக்திரு அலைஹி. இறைவன் உருவாக்க முடியாத, இறைவன் உருவாக்க மாட்டான் என்று சொல்லிவிட்ட ஒன்றை உருவாக்குவதற்கு எல்லோரும் முயற்சி செய்தாலும் என்ன செய்யலாது, செய்ய முடியாது. அதுக்கு பெரிய உதாரணம் இந்த உயிர். உயிரையே நான் ஏன் சொல்றேன்னு சொன்னால், இந்த அதாவது இந்த ஜீனோம் ப்ராஜெக்ட் என்று சொல்லி ஒன்றை உருவாக்கி, விளங்கிட்டா, இந்த ஜீனோம் ப்ராஜெக்ட் உருவாக்கி 23 அந்த குரோமோசோமை பத்தி ரிசர்ச் எல்லாம் பண்ணி அதில் உள்ள அந்த துகள்கள் மொலக்யூல்ஸ் எல்லாம் துகள்கள் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி கிட்டத்தட்ட 15-20 வருஷமா ஒரு எஜெண்டாவே நடந்துட்டு இருக்கு, விளங்கிட்டா? அப்படி ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடக்குது. எதுக்கு? இதெல்லாம் சேர்ந்து ஒரு செல்லை உருவாக்குறதுக்கு. செல்லை உருவாக்கி எப்படியா உயிர் கொடுக்க ட்ரை பண்றான். உயிர் கொடுக்க மட்டும் சக்சஸ், அவங்களோட கற்பனை என்னன்னா, இந்த உயிர் கொடுக்கிற சக்சஸ் ஆகி விட்டால் உலகத்துல அழிஞ்ச படப்பல நம்ம என்ன செஞ்சிருவோம், உருவாக்கி விடுவோம். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அதுல இருக்குது. ஏன்? கிட்னி இல்லாம கிட்னி உருவாக்கிடுவாங்க. கிட்னி டிரான்ஸ்பர் பண்ண தேவையில்ல, கிட்னி இல்லையா கிட்னி உருவாக்குவோம். எங்களுக்கு தான் செல் கையில இருக்குது, செல்லுக்கு உயிர் கொடுக்கலாம், செல்லு கையில கிட்னி உருவாக்குவோம். உலகத்துல குறைபாடு இல்லாத மனிதர்களை நாம் உருவாக்குவோம். யாருக்கு சவால் இது? அல்லாஹ்வுக்கு சவால். அதை உருவாக்கி கண்டிக்கிறாங்க இப்ப. ஆனா உயிர் கொடுக்கலாமே, அதான் ஒரு விஷயம். நினைக்கிட்டா உயிர் கொடுக்கிற சப்ஜெக்ட் மட்டும் இல்ல, உண்மையிலே சுப்ஹானல்லாஹ் எல்லா இடத்துக்கும் போயிட்டேன். நீ இவ்வளவு திட்டத்தையும் கண்டுபிடிச்சு கடைசிக்கு போயிட்டேன். எங்க அந்த உயிர்? அந்த உயிரையே உனக்கு கொடுக்கலாம் இருக்குது. புதுசா செய்தியை பரத்துறாங்க. அப்படி என்றால் புதிய உயிரியை உருவாக்கி விட்டோம். செல்லை உருவாக்கிட்டாங்களா? உருவாக்கிட்டாங்க. செல்லுக்குரிய எல்லா விதமான அந்த என்னது கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு செல்லை அதாவது கொப்பி அடிச்சு உருவாக்கிட்டான். பிரச்சனை என்னன்னு சொன்னா, அதுக்கு உயிர் போடுறதுக்கு என்ன செஞ்சா தெரியுமா? இன்னொரு செல்லை என்ன செஞ்சா அதுக்கு யூஸ் பண்ணா. அதை தவிர அவனுக்கு அந்த சின்ன கண்ணுக்கு விளங்காத செல்லுக்கு உயிர் கொடுப்பதற்குரிய ஆற்றல் அவனிடத்துல இல்ல. விளங்கிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன பொருள் தான். ஆனா உயிர் என்ற மெட்டர் குளிர் ரூஹமின் அம்ரி ரப்பி வமா ஊதிது மினல் இல்மி இல்லா கலீலா. அவ்வளவு பெரிய இடம். அன்றைய காலத்தை விட இன்றைக்கு உயிர் என்ற மெட்டருக்குரிய சவாலை அழகா என்ன செய்யலாம், நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால முழு உலகம் திரண்டு ஒன்றை உருவாக்க நினைச்சாலும் என்ன செய்யலாது, உருவாக்க முடியாது. ஜஃபல் கலமு பிமா ஹுவ காயினுன் இலா யௌமில் கியாமா. எதெல்லாம் நடக்குமோ அதை பற்றிய எழுத்து காய்ந்து விட்டது. அப்படின்னா என்ன? மை என்ற அடிப்படையில் எல்லாம் எழுதிட்டாச்சு, மாற்றம் எதுவுமே இல்லை. வமா அக்தா அல் அப்து லம் யகுன் லியுஸீபஹு வமா அஸாபஹு லம் யகுன் லியுக்தியஹு. கிடைத்த எதுவும் அந்த அடியானை விட்டு தப்பி போக இருந்த ஒன்று அல்ல. தப்பி போன எதுவுமே கிடைக்க இருந்த ஒன்று அல்ல. இது அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு செய்தி, அதாவது இது ஏற்கனவே கடந்த பாடம் என்றால ஞாபகம் மாற்ற ஒரு செய்தி. ஒரு ஒரு இது நடந்த உண்மையான சம்பவம். ஒரு குழு என்ன செய்து ஒரு ட்ரிப் போவதற்கான ஒரு ஏற்பாடு செய்து, அதுல உதாரணமா ஒரு ஆரம்பத்தில் வரக்கூடிய 10 பேர் யாரெல்லாம் பேர் தந்தாங்களோ அவர்கள் மட்டும்தான் என்ன செய்வார்கள், எடுக்கப்படுவார்கள். வேற யாரும் எடுக்கப்பட மாட்டாங்க. நேரத்தோட ஃபீஸ் கட்டி எல்லாம் ஓகே ஆயிட்டு ஒருவர் என்ன செய்யறாரு, அதுக்கு பின்னால என்னையும் சேர்த்துக்கங்கன்றார். இல்ல 10 பேரும் பேர் போட்டாச்சு, யாரும் என்ன செய்யலாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அந்த நாள்ல இந்த நாள்ல நீங்க முடிஞ்சா வாங்க, போற நாள்ல சில வேளை யாராவது வராட்டி உங்களை என்ன செய்யறோம், கூட்டிட்டு போறோம்ட்டாங்க. அப்ப 9 பேர் வந்திருக்கிறாங்க, 10வது நபர் வரல. 8 மணிக்கு போகணும். இந்த கதையில நேரம் நாளெல்லாம் இந்த ஞாபகம் இல்ல, விஷயத்தை சொல்றேன். 8 மணிக்கு போகணும். நிக்கிறாரு, உரியவர் வரல. சரி, அவர் வரல, என்னை கூட்டிட்டு போங்கட்டாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவர் ஏற்கனவே பணம் கட்டிட்டாரு. 8:30 9 மணி எல்லாம் பார்த்து வரல. இனி இல்லைன்னு டைம்ல போறோம். என்ன செய்யறாங்க, இவரை ஏத்திட்டு போறாங்க. அவர் வர அதுக்கு பிறகு நான் இங்க போயிட்டீங்களா அப்படி இப்படின்னு என்ன செய்யறாங்க, டைம் கூட்டிட்டு போயிட்டாச்சு. சுப்ஹானல்லாஹ், போன வாகன ஆக்சிடென்ட் ஆகி இவர் மௌத்தாகிறாரு. போன நபர் இருக்கிறார் தானே, அந்த வாகன ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தாகிய நபர்களில் இவர் என்ன செய்யறாரு, இருக்கிறார். இல்ல சம்பவத்துல என்ன சப்ஜெக்ட் தெரியுமா, மௌத்து எனக்கு ஏற்பாடாக இருக்கிறது என்று இவருக்கு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு ட்ரை பண்ணுவாரா போறதுக்கு? அங்கிருந்து போவதற்கு இவ்வளவு முயற்சி எடுப்பாரா? இதெல்லாம் படிப்பின. அதாவது அவருக்கு அல்லாஹ் தஆலா அங்க மரணத்தை எழுதிக்கிறான். மரணத்தை எழுதி இருந்தால் மனிதன் போட்ட எல்லா திட்டம் பின்னுக்காகும்.
பணம் கட்டினவங்களை தான் கூட்டிட்டு போவோம், உரிய நேரத்தில் கூட்டிட்டு போவோம், அப்படி எல்லாம் ஆக்கி உரிய நேரத்துக்கு அவரை வர வச்சு ட்ரை பண்ண வச்சு ஏறி அந்த இடத்துக்கு போய் என்ன செய்யறார், மரணிக்கிறார். அது ஒரு அற்புதம் அல்ல. இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல மௌத்தாக கூடாத ஒரு ஆள் இருக்கிறார். யாரு? தப்பினாரே அவரு. அல்லாஹ் அவர் என்ன செய்யறான், பிந்த வைக்க. அவர் கெஞ்சிராரு போறதுக்கு, அவருக்கு என்ன செய்யல, போக கிடைக்கல. ஒருவருக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு இறைவன் எழுதி இருந்தால் அது அவரை மிஸ் ஆகவே ஆகாது. அதனால நம்மளுக்கு ஒரு துன்பம் வந்துட்டா ஐடியா எப்படி வேலை செய்யக்கூடாது, இப்படி செஞ்சிருந்தா இப்படி போயிருக்குமே, இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிட்டோம், மிஸ் விட்டுட்டோம் நினைக்க கூடாது. அதுதான் உன்னோட விதி. அதுல எந்த மாற்றமும் நீ யோசிச்சாலும் என்ன செஞ்சிக்காது, நடந்திருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா ஒரு விஷயம், நாங்கள் தவறு விட்டிருந்தால், நாங்க ஒரு ரிசல்ட் அடைகிறோம், தவறு விட்டுருக்கோம்னு விளங்குது, அந்த தவறு நம்ம அறிவிக்கப்படுது. தவறை கடந்த காலத்தில் வரக்கூடிய காலத்தில் திருத்திக்கணும்னு நினைக்கணுமே ஒழிய மற்றபடி உதாரணமா ஹூதி யுத்தத்துல தோல்வி கதிர் அடிப்படையில் ஏற்பட்டது. ஆனா தவறு ஒரு காரணமா என்ன செஞ்சது இருந்தது. அந்த தவறை மட்டும் என்ன செய்யணும், நம்ம திருத்திக்கொள்ளும். ரிசல்ட்டை பத்தி என்ன செய்யக்கூடாது, நாங்க மாறி இருந்தா ரிசல்ட் நல்லா வந்திருக்குமே என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. அது இறைவன் நிறைந்து உள்ளது. அதே போல ஒருவருக்கு ஒன்று கிடைக்க இருந்தா அது தப்பி போக இருக்காது. ஒன்று மிஸ் ஆகிட்டேன்னு வைங்க, தப்பி போயிடுச்சு, தப்பி போன பின்னால் என்ன செய்யக்கூடாது, நான் அப்படி ட்ரை பண்ணா கிடைச்சிருக்குமே என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. எவ்வளவுதான் இருந்தாலும் என்ன செஞ்சிருக்காது, உங்களுக்கு கிடைத்திருக்காது என்ற நம்பிக்கை வர வேண்டும். வஅலல் அப்தி, அடியான் புரிந்து கொள்ள வேண்டும், அய்யஅலம அன்னல்லாஹ கத் சபக இல்முஹு ஃபீ குல்லி காயினின் மின் ஹல்கி, அல்லாஹ் தஆலாவுடைய அறிவு இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வு எல்லா படைப்புகளின் மீதும் என்னது பரந்திருக்கிறது. எல்லாவற்றையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அறிந்திருக்கிறான். ஃபகத்தர ذلك تقديرا محكما مبرما ليس فيه ناقض ولا مؤقب ولا مزيل ولا مغير ولا ناقص ولا زائد من خلقه في سماواته وارضه. அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்தையும் நேர்த்தியாக திட்டமிட்டு இதுதான் என்று சொல்லி நீதியாக தீர்மானிச்சிட்டான். மாற்றங்கள் இல்லை, குறைபாடுகள் இல்லை, முறிப்பது எதுவும் இல்லை. எல்லாமே அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்கிற, திட்டமிட்டபடி நடந்து கொண்டிருக்கிற அறிவு ஒரு அடியானுக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். வதாலிக மின் உகதில் ஈமானி வ உசூலில் மஅரிஃபா, ஞானத்துடைய அடிப்படைகளில் ஒன்று இது, ஈமானுடைய முடிச்சுக்களில் ஒன்று இது. இது மிக முக்கியம். ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு அடிப்படையான அம்சம். வல் இஅ்திராஃப், இது பிதௌஹீதில்லாஹி தஆலா வ ருபூபியத்தி, இறைவனுடைய படைத்தல் தன்மையையும் ஏகத்துவத்தையும் நம்புகின்ற பகுதியில் இதுவும் உண்டு. நம்புகின்ற பகுதியில் இதுவும் ஒன்று. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வ ஹலக குல்ல ஷைஇன் ஃபகத்தரஹு தக்தீரா, அல்லாஹ் எல்லாவற்றையும் படைத்து அழகான முறையில் எல்லாவற்றையும் என்ன செய்தான், சிறப்பாக நிர்ணயம் செய்தான். வகான அம்ருல்லாஹி கதரம் மக்தூரா, இறைவனுடைய எல்லா விஷயங்களும் அளக்கப்பட்ட ஒரு முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஃபவைல், எனவே கேடு உண்டாகட்டும். லிமன் சார லில்லாஹி தஆலா ஃபில் கதரி ஹஸீமா, இறைவனுடைய நிர்ணயங்களில் வாதியாக மாறி இருக்கக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அதுல என்னது, விவாதம் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். வ அஹ்தர லின்னதரி ஃபீஹி கல்பன் ஸகீமா, அதுல விவாதம் செய்வதற்காக குறையுள்ள உள்ளத்தை கொண்டு போய் நிறுத்தியவருக்கு கேடு உண்டாகட்டும். லகத் இல்தமஸ பிவஹ்மிஹி ஃபீ ஃபஹ்ஸில் கைபி சிர்ரன் கதீமா, இறைவன் மறைத்த ஒன்றை தேடுவதற்காக அவர் என்ன செய்றாரு, தன்னுடைய தேவையற்ற விளக்கத்தால போய்கொண்டிருக்கிறார். வ ஆத பிமா கால ஃபீஹி அஃபாகன் அதீமா, பொய்யுரைப்பவராகவும் பாவியாகவும் அதில் என்ன செய்யறாரு, அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இவ்வளவு இமாம் அபூ ஜஅஃபர் தஹாவி ஏற்கனவே கதிரை பத்தி என்ன செஞ்சாரு, சொல்லி முடிச்சிட்டாரு. மறுபடியும் என்ன செய்யறாரு, இடத்துல கதிரை பத்தி முழுமையாக கொண்டு வந்த வசனம் இது 116. இதுல நம்ம புதிதாக என்ற ஒரு எடிஷனலா ஒரு தகவல் என்று சொல்றோம்னா அந்த மீசாக் பற்றியும், அடுத்தது லவ்ஹுல் மஹ்ஃபூல் சம்பந்தமான அந்த விஷயமும், இதுல என்னது, அதாவது நாங்கள் புதிதாக இதில் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். மற்றபடி கதிரை பற்றிய வாதங்கள் நியாயங்கள் இதை பற்றியெல்லாம் நம்ம சுருக்கமாக பார்த்துட்டோம். அடுத்ததாக 116வதாக, அது 117வதாக இமாம் அபூ ஜஅஃபர் தஹாவி கொண்டு வரது, வல் அர்ஷு வல் குர்சியு ஹக்குன், அர்ஷ் குர்சி இந்த இரண்டும் உண்மையானது, ரெண்டும் வேற வேற. அர்ஷும் குர்சியும் உண்மையானது யதார்த்தமானது என்று நாம் நம்புகிறோம். வஹுவ முஸ்தக்னின் அனில் அர்ஷி வ மா தூனஹ், அர்ஷும் அதற்கு மேல் உள்ளவைகள் அல்லது அதற்கு கீழே உள்ளவைகள் எதுவுமே அவனுக்கு தேவை கிடையாது. அர்ஷி அவனுக்கு உண்டு, குர்சி அவனுக்கு உண்டு, ஆனால் அதில் எந்த தேவையும் இறைவனுக்கு என்ன கிடையாது. முஹீத்தும் பிகுல்லி ஷைஇன் வ ஃபௌகஹ், அவன் எல்லா விஷயங்களையும் சூழ்ந்திருப்பவன், அதற்கு மேல் உள்ளவைகளையும் சூழ்ந்து இருப்பவன். வகத் அஜஸ அனில் இஹாதத்தி ஹல்கஹ், அதை பற்றிய முழுமையான ஞானம் தன் அடியார்களுக்கு கிடைக்காத வண்ணம் இறைவன் என்ன செய்து விட்டார். மொத்தம் 4 வரிகள். இதை பற்றி கதிரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுல இப்ப நான் தமிழ்ல உங்களுக்கு மொழிபெயர்க்கிற நேரத்துல இது என்னது, கோட் வேர்ட்ல மொழிபெயர்க்கிற மாதிரியே இருக்கும். அது ஏன்னா அந்த அரபு ஸ்டைல நான் அப்படியே மொழிபெயர்க்க நினைக்கிறேன். இதையே எனக்கு மாறி சொல்லலாம். இந்த நாளையும் படிச்சுட்டு அல்லாஹ் தஆலாவுக்கு என்னது, அரசு அடிப்படையாக இருக்குது, அல்லாஹ் தஆலா அது தேவையாற்றுன்னு சொல்லலாம்.
ஆனா ஒரு வசனத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே. அதனாலதான் நான் அரபிக்கை ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு என்ன செய்றேன் உங்களுக்கு சரக சொல்றேன். அப்ப இந்த 4 வசனம், ஒன்று அர்ஷ், இரண்டாவது குர்சி உண்மையானதுன்னு சொல்றாரு. இப்ப அர்ஷ் என்று சொன்னா நாங்க மொழி ரீதியான முதல்ல ஒரு அர்த்தத்தை விளக்கிறோம். இது ஒரு சின்ன விளக்கம் தான். அர்ஷ் என்ற அரபுல நேரடியான கருத்து உயர்ந்த எல்லாத்துக்குமே அர்ஷ்ன்னு தான் சொல்றது, உயர்ந்து இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும். இதுல வர நான் உங்களுக்கு சில அதாவது குர்ஆன் வசனங்களை சொல்றேன். இந்த அர்ஷ் சம்பந்தம் வந்த குர்ஆன் வசனங்கள், அதாவது குர்ஆன்ல சூரா அஅராஃப் 137வது வசனம், சூரா அஅராஃப் 137, வதம்மர்னா மா கான யஸ்னஉ ஃபிர்அவுன மா கான யஸ்னஉ ஃபிர்அவுனு வ கௌமுஹு வ மா கானூ யஅரிஷூன். ஃபிர்அவுனும் அவரது சமூகத்தினரும் எதை செய்து வந்தார்களோ அதனையும், அவர்கள் எதனை உயர எழுப்பி வந்தார்களோ அவைகளையும் நாம் தூளாக்கினோம், துகளாக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுல சொல்றது வமா யஅரிஷூன் அப்படின்றான். அர்ஷ் என்ற சொல்லிலிருந்து அரஷ என்ற உயர்றது, உயர்த்துறது, விளங்கிட்டா? அப்ப எந்த கட்டிடமாவது நீளமா உயரமாக கட்டப்படுற எல்லா கட்டிடத்துக்கும் அந்த உயர்ந்து கட்டத்துக்கு அரசேன்னு சொல்லுவாங்க. ஒமா கானு யாரிஷூன், உயரமாக அவர்கள் கட்டிய எல்லா விஷயங்களும் நாம் என்ன செய்தோம், நாம் வந்து தரைமட்டமாக்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா அங்க என்ன யூஸ் பண்றான், யாரிஷூன் என்ற சொல்ல. அதே போல சூரா அன்ஆம் 141வது வசனம், ஜன்னாத்தி மஅரூஷாத்தின் வ கைர மஅரூஷாத், உயர்ந்த சுவர்க்கங்கள். அடுத்தது என்ன, அதாவது உயரமாக இல்லாத சாதாரணமான நிலையில் உள்ள சொர்க்கங்கள். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், மஅரூஷாத். அதாவது அது எப்படி சொல்லலாம்னா, அதற்கு கட்டிடம் ஆக்கப்பட்ட சொர்க்கங்கள், கட்டிடத்தால் சூழப்படாத சொர்க்கங்கள், இந்த வால் இல்லாத சொர்க்கம். அப்படின்னா என்ன, உயரமான கட்டிடம் உள்ளது இல்லாதவைகள். இதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், மஅரூஷாத் வகைரு மஅரூஷாத். அப்ப அர்ஷ் என்றது உயர்ந்த இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு அம்சம். இப்ப அர்ஷ் என்ற சிம்மாசனம், நம்ம அதாவது இடத்துக்கு சொல்றது. அல்லாஹு தஆலா உயர்ந்த இடத்துல அதுல இருக்கிறதுனால இந்த அர்ஷ் என்ற செயலா என்ன செய்யறான், தனது இருப்புக்குரிய இடத்துக்கு அல்லாஹு தஆலா இதை யூஸ் பண்றான். இருப்பு இருப்புன்னு வாரதுலாம் எது, நம்ம இருக்கிற இந்த இருத்தல அமர்தல் அல்ல, நேரடியான கருத்து அமர்தல் அல்ல. சிலர் அமர்தல் என்று என்ன செஞ்சுக்கிறாங்க, தஃப்சீர் பண்ணிக்கிறாங்க. ஆனா வந்து நேரடியான கருத்து அது அல்ல. நேரடியான கருத்து என்ன, இருப்பு, இறைவனுடைய இருப்பை சொல்றது, எக்ஸிஸ்டிங், அதை சொல்லுவதே ஒழிய மற்றபடி இருத்தல் என்ற கருத்தை என்ன செய்யாது, அது குடிக்காது. அல்லாஹு தஆலா அர்ஷ்ல இருக்கிறான் அப்படின்னு கருத்து. இப்ப அல்லாஹு தஆலா இப்ப இந்த அர்ஷ்னா இதுதான். அதே போல அரசல் லஹ்மேன் அரபுல சொல்லுவாங்க, இறைச்சை வந்து கடிக்கிறதுக்கு வந்து அப்படியே எடுத்து இறைச்சை அப்படியே கடிக்கிறது சொல்றது என்னது, அரசல். அப்படின்னா காரணம் என்ன, இங்கிருந்து இங்க உயர்த்துறதுனால என்னது, அரசல் லஹ்ம, ரஃபஅல் லஹ்மேன்னு சொல்லாம அரசல் லஹ்மேன். இப்ப ரஃப என்றாலும் உயர்த்தினா, அரசேனா உயர்த்தினால். ஒரு ஆள் ரஃபஅல் லஹ்மேன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, இறைச்சி எப்படி உயர்த்துறது. அரபுல வந்து இறைச்சி எப்படி உயர்த்துறது, அரசல் லஹ்ம என்று இப்படி எடுத்து என்ன செய்யுது, கடிக்கிற. ரெண்டுமே உயர்த்தினான் தான், ஆனா கருத்து என்ன செஞ்சிடும், வேறுபற்றும். அப்ப அரசப்பட்டு உள்ள செய்தி அது. பாருங்க சகோதரர்களே, அப்ப அர்ஷை நாங்க நம்புறோம். அல்லாஹு தஆலா இஸ்தவா அலல் அர்ஷ், அர்ஷின் மீது ஆகிவிட்டான். எப்படி குர்ஆன் வசனம் வருதுன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா வானங்கள் பூமியை படைத்து அதை 7 வானங்களாக செம்மைப்படுத்தியவன். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அல்லாஹ் பின்னர் அர்ஷின் மீது ஆகிவிட்டான். அதனால அஹ்லு சுன்னாவுடைய அகீதா என்னன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா அர்ஷின் மீது ஆகிவிட்டான். சரி, அப்ப அஷ்அரியாக்கள் முத்தஸிலா இவங்க என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் அர்ஷின் மீது ஆகிவிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா அர்ஷ்னா என்ன, ஆகிவிட்டான்னு வேற விளக்கம் என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிவிட்டாங்க. அதாவது ஆகிவிட்டானுக்கு என்ன சொல்லுவாங்கடா, அல்லாஹு தஆலா ஆட்சியை என்ன செஞ்சிட்டான், அங்கே உண்டாக்கினான். அந்த ஆட்சி இஸ்தவுலா, அல்லாஹு தஆலா அதுக்கு ஒரு அதிகார ரீதியான ஒரு நிலை என்ன செஞ்சா, உருவாக்கி கொண்டான் என்ற மாதிரியான ஒரு கருத்து. நான் உங்களுக்கு விளங்குற அமைப்பில் சொல்றேன். ஆனா நாங்க எப்படி நம்பணும்னா, அல்லாஹு தஆலா அர்ஷின் மீது ஆகிவிட்டான், அல்லாஹு தஆலா அர்ஷின் மீது ஆகிவிட்டான். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு அர்ஷ் என்ற இடம் என்ன செய்கிறது, இருக்கிறது. அது தண்ணீருக்கு மேலால் என்ன செய்கிறது, இருக்கிறது. இதெல்லாம் நம்ம நம்பணும். அல்லாஹு தஆலா தண்ணீருக்கு மேலால் அந்த அர்ஷை என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். இதை நம்ம நம்ப வேண்டும். அடுத்ததாக வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா, அல்லாஹ் அன்றைய தினம் என்ன செய்யும், அதாவது 8 பேர் அந்த அரசை என்ன செய்வார்கள், சுமந்திருப்பார்கள். 8 பேர் அந்த அரசை சுமந்திருப்பார். 8 என்று வருது, 8 என்ன செய்வார்கள், சுமந்திருப்பார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அரிசி என்பது இறைவனுடைய ஆசனம் என்று குறிக்கும். அதுக்கு நம்ம வேற எந்த விளக்கம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆசனம் ஆசனம் தான். ஆனா அது எப்படி இருத்தல், என்ன மாதிரி இருத்தல் என்பதை பற்றிய இது இல்லை. இந்த அரிசியை பத்தி நம்ம அதாவது உறுதியா நின்றோம். அரிசிக்கு வேற விளக்கம் எதுவும் என்ன இல்லை. அடுத்த குர்சி, குர்சி என்று என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் தான், முதலாவானத்துக்கு அல்லாஹ் தஆலா இறங்கி வருகிறான் அப்படின்னு செய்தி நம்ம படிக்கிறோம். இப்ப என்ன கற்பனை பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னா, முதலாவானத்துக்கு இறங்கி வாரான்னு சொன்னா அரிசி என்ன செஞ்சிடும், காலியாயிரும். எனவே முதலாவானத்துக்கு இறங்கி வாரான்ன்றது பிழை. இது வந்து தூய்மைப்படுத்துற மாதிரி எங்களுக்கு விளங்கும். தூய்மைப்படுத்தல் அல்ல இது, அல்லாஹ்வை படைப்புகளோடு ஒப்பிடுதல். இது அது அவங்க விளங்கல. அவங்க வந்து படைப்புகளோடு ஒப்பிடக்கூடாது என்று யோசிச்சு
படைப்புகளோடு ஒப்பிடுகின்ற நிலைமைக்கு வந்துருவாங்க. அது எப்படி தெரியுமா? அல்லாஹ் தஆலா முதலாம் வானத்துக்கு இறங்கி வர டைம்ல அரிசி காலியாகும் என்ற சிந்தனை எதை வச்சு வந்தது? எதை வச்சு வந்தது? படைப்புகளை வச்சு தான் வந்தது. முதலாம் தட்டுல இருந்து இரண்டாம் தட்டுக்கு வந்தா, அதாவது இந்த செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தா என்ன நடந்துரும்? செகண்ட் ஃப்ளோர் காலி ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் காலி ஆயிரும். இது யாருக்கு நடக்கும்? மனிதனுக்கு தான் நடக்கும். ஏன் முதலாளி இந்த இரண்டாம் தட்டு இது வந்து மனிதனை வச்சு நம்ம எடுக்கு. இப்படித்தான் இறைவனை இருப்பான்னு உனக்கு யார் சொன்னது? முதல் கேள்வி அதுதான். இறைவனு இப்படி அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு இறங்கி வருகிற நேரத்தில் மேலுக்கு காலியாகணும் என்ற சிந்தனை படைப்புகளோட நீ அல்லாஹ்வை நினைச்சு வாருது. அப்ப உன்னோட இயற்கையில என்ன சிந்தனைக்குதா நீ அல்லாஹ்வை என்ன செய்றாய்? படைப்புகளோட ஒப்பிட்டு தான் யோசித்துக் கொண்டிருக்கிறாய். இறைவன் முதலாம் வானத்துக்கு அரசில் இருந்த வண்ணமே வர முடியாதுன்னு யார் சொன்னது? நீ படைப்போட யோசித்தா அப்படி யோசிக்கணும். இறைவனுடைய ஆற்றல் வேறு. அரசில் இருந்து ரெண்டு தோற்றம் அல்ல, ஒரே நிலையில் அரசில் இருந்த வண்ணமே முதலாம் வானத்துக்கு இறைவனால் வர முடியும். அது எப்படி முடியும்னு சொல்றீங்க? நாங்க செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தாண்டி இருந்தான். அது நீ விளங்கிட்டா? படைப்பு இறைவன் கிரியேட்டர் விளங்கிட்டானே, அவன் படைப்பை உருவாக்கியவன். அவனை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது? கம்பேர் பண்ணக்கூடாது. அப்ப முதலாவது யார் வழிகேட்டில் விழுந்தது? ஒப்பிட்டவன் தான் வழிகேட்டில் விழுந்தது. நாங்க ஒப்பிடவே இல்லை, அதனாலதான் அதை அப்படியே நம்பிட்டோம். அவங்க ஒப்பிட்டு விட்டு யார் ஒப்பிட்டேன்னு சொல்றாங்க? எங்களே ஒப்பிட்டுன்னு சொல்றாங்க. முதலாவதே ஒப்பிட்டது யாரு? அவர்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வந்து நம்ம அப்படி கற்பனை பண்ணக்கூடாது. இன்னொரு வைங்க, வானங்கள் பூமி எல்லாவற்றையும் சுருட்டி அல்லாஹ் என்ன செய்வான்? கையில் எடுப்பாண்டு வருது. அவனை எப்படி நீங்க இந்த மெத்தட்ல ஒப்பிடுவீங்க? அவனது கைக்குள்ள சுருள போகின்ற வானங்கள் பூமியில இறைவன் இறங்கி வருகிறான்னு சொல்றான்டா, அது எப்படி ஒன்றாய்க்கும்? நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். இது ஒரு அம்சம். இன்னொன்று என்ன? அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? முதலாம் வானத்துக்கு இறங்கி வரான்டா, எல்லா இடத்துல நைட் ஆயிட்டு இருக்குமே, அந்த பிரச்சனை ஒன்று உண்டாயிட்டு. சரியா? அப்ப எல்லாரும் வந்து அடிவானத்துக்கு வந்து அப்ப 24 மணி நேரம் அல்லாஹ் எங்க இருக்க வேண்டி வருமா? இதுலதான் இருக்க வேண்டி வரும். இது பிழை. எப்ப அரசுல அரசுல இருந்து கொண்டே அல்லாஹ் தஆலா முதலாம் வானத்துக்கு வரலாம் என்ற விஷயம் அது இறைவனோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அது வந்து பகுத்தறிபூர்வமான கேள்வியும் அல்ல. அது பகுத்தறிபூர்வமான கேள்வியும் அல்ல. அது ஒரு அம்சம். இரண்டாவது, இந்த கேள்வி பிழை. காலத்தை நம்ம ஒப்பிட்டு பேசுறது படைப்புகளுக்கு மட்டும்தான். காலங்களை படைச்சவன் யாரு? இறைவன். காலங்களை படைக்க முன் இறைவன் எப்படி இருந்தான் யாருக்கா சொல்லலாமா? காலமே இல்லை, டைம் தான் லைஃப். அப்படிதானே? ஐன்ஸ்டைன் தியரி கொஞ்சம் தெளிவா என்ன செஞ்சீங்க விளங்கிங்க. டைம் தான் லைஃப், டைம் இல்லாட்டி லைஃப் இல்லை. டைம் இல்லாட்டி லைஃபே இல்லைண்டா இறைவன் எப்படி இருந்தான்? அதனால நம்ம என்ன செய்யணும்? டைமை இறைவனுக்கு என்ன செய்யக்கூடாது? பிக்ஸ் பண்ணக்கூடாது. இறைவனை பத்தி யோசிக்கிற டைம்ல இறைவன் இறங்குவாண்டா, டைமை வந்து அவுட் ஆகி தான் என்ன செய்யணும்? யோசிக்கணும். மனிதர்களுக்கு தான் இறைவன் டைமை வச்சுக்கிறான். இறைவனுக்கு டைம் என்றது உண்டு இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஏதாவது டைம் சொன்னான்னு சொன்னால் அது இறைவன் மனிதர்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக டைம் சொல்றதே ஒழிய இறைவனே காலங்களை படைத்தவர். அதை புரிஞ்சுக்கணும். காலங்களை இறைவன் படைத்தான் என்றதை நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். காலம் இல்லாமலேயே இறைவன் இருந்தான். காலம் இல்ல, இடங்களை இறைவன் படைத்தான் நம்புறோம். இடம் இல்லாம எப்படி இறைவன் இருந்தா? இது எப்படி நம்ம யோசிச்சா தவறாகும் தெரியுமா? படைப்புக்கு தான் இடம் தேவை, இறைவனுக்கு இடம் தேவையில்லை என்ன முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம கற்பனை பண்ணி எப்படி தேவையில்லாம இருக்கலாம்னு யோசிச்சு பண்ணுவீங்களே, அது நம்மளுக்கு வந்து படைப்பு என்ற இறைவனுடைய கோட்பாடை வந்து இல்லாம ஆக்குற மாதிரி. இதேதான் இதுல. அதே போல டைமை வச்சு இறைவனை யோசிச்சா இந்த பிரச்சனை உண்டாகும். 24 மணி நேரம் பிரச்சனை உண்டாகும். இறைவனுக்கு டைம் இல்லை, இறைவனுடைய செயல்பாடுகளுக்கு டைம் இல்லை. டைம் சொல்லப்பட்ட இந்த வேலை இப்படி இப்படி எல்லாம் செய்யணும் சொல்லப்பட்ட அது மனிதர்களுக்காக. 6 நாட்களில் படைத்தான் இறைவன் சொன்னாண்டா 6 நாட்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டது. இறைவனுக்கு டைம் ஒன்று தேவையில்லை, டைமே அவன் தான் என்ன செஞ்சான்? படைத்தான். அதே போல முதலாம் வானத்துக்கு இறங்கி வர அரசு காலியாகிற இந்த சிந்தனையை படைப்பை வச்சு உண்டாகியது. இதை நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சு கொள்ளணும். எனவே அரசு காலியாகிற ஒரு அம்சம் உண்டு, இறைவனுக்கு இல்லை. இது ஒரு அம்சம். இன்னொரு குரூப் எப்படி வழி கட்டாங்க? அல்லாஹ்வுக்கு என்னத்துக்கு இடம், இறைவனுக்கு என்னத்துக்கு இடம் தேவை? இது ஒரு யோசனை. விளங்கிட்டா? இறைவனுக்கு என்னத்துக்கு இடம் தேவை? இறைவனுக்கு இடம் தேவையே இல்லை. அப்படி என்று சொன்னா இறைவனுக்கு என்னத்துக்கு மலக்கு? நான் கேட்கிறேன். உயிரெடுக்கிறதுக்கு ஒரு மலக்கு, மழை பெய்யறதுக்கு ஒரு மலக்கு, விசாரணைக்கு ஒரு மலக்கு, இதெல்லாம் தேவையே இல்லை. இறைவனுக்கு இறைவன் நினைச்சா ஆகிட்ட உயிர் எடுத்துருவானா இல்லையா? அதுக்கு ஒரு மலக்க நியமிச்சு அவர் அங்க போக வச்சு, இது என்னத்துக்கு? மலைக்கிறதுக்கு இறைவன் ஒரு மலக்க நியமிக்கணும். இது தேவையே இல்லை. சூரவத்துக்கே மலக்கு ஊதாம அல்லாஹ் தஆலா உலகத்தை அழிக்கலாம், எல்லாம் ஏழு. இப்ப அல்லாஹ் தஆலாவுக்கு ஒன்று தேவையில்லை என்பதனால அவன் செய்யக்கூடாது அர்த்தம் அல்ல. ஒன்று தேவையில்லை. அப்படி மனிதர்களுக்கே ஒப்பிட மாட்டோம். ஒரு ஆள் 3 வீடு வச்சுக்கிறாரு, உனக்கு தேவையில்ல 2 வீடு போதும், உனக்கு 1 தான் போதும், மற்ற 2 வித்துடன்னு சொன்னா மனுஷனே என்ன செய்ய மாட்டான்? வசதிக்கு நான் வாங்கி வச்சுக்கிறேன், தேவையில்லை, உனக்கு என்ன கேட்பான். இதான் மனிதனுடைய இயல்பு. அப்ப இறைவன் நிலைமை எப்படி இருக்கும்? இறைவனுக்கு என்னதான் தேவையில்லாட்டி செய்யக்கூடாது சட்டம் போட்டு வச்சுக்கிறான். தேவையில்லாட்டி செய்யக்கூடாதுன்னு ஒரு குரூப் சிந்திச்சு என்ன செஞ்சிட்டாங்க? இறைவனுக்கு வந்து அரிசி தேவையில்லை, தேவையில்லாத இறைவனுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஏற்படுத்துகிறோம். தேவையற்ற கேள்வி. இறைவன் சொல்ற எனக்கு அரிசிக்குது, அவன் ஆட்சியை நிரூபிக்கிறதுக்கு அவன் என்ன செய்யறான்? பிரம்மாண்டமா வச்சுக்கிறான். நான் உண்மையிலே இஸ்ரா மியராஜை நீங்க விரிவா படிச்சீங்கன்னு சொன்னா அந்த சித்ரத்துல் முன்தஹா பத்தி வர செய்தியை பாத்தீங்கன்னா தனது ஆட்சியை வந்து அழகாக
ஒரு கௌரவமாக வைக்கிறதுக்கு இறைவன் என்ன செஞ்சுக்கிறான், அதெல்லாம் படைச்சிக்கிறான். அப்ப இறைவனுக்கு ஏன்னு சொல்லி என்னது நம்ம கேட்க கூடாது, தேவையில்லை என்பது உண்மை. இறைவன் தேவையில்லை. இப்ப இறைவன் தூங்க மாட்டான், அதுக்கான இறைவனுக்கு தூங்க இயலாதுன்னு சொல்லலாமா? இல்ல, வணங்கிட்டா இறைவனுக்கு தூங்க இயலான அர்த்தம் இல்ல, ஆனா அவன் தூங்க மாட்டான். இறைவன் என்னது தூங்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க என்னது, அவன் தூங்க மாட்டான், தூங்குவது அவனுக்கு ஆகாது அப்படின்றான். அதுக்கான அவனுக்கு தூங்க இயலாதுன்னு அர்த்தம் இல்ல, நினைச்சா என்ன செய்யலாம் தூங்கலாம். ஆனா இறைவன் என்ன செய்ய மாட்டான், அது குறைபாடு. இறைவனுடைய அந்த குறைபாட்டுக்கு இறைவன் என்ன செய்ய மாட்டான், வரவே மாட்டான். இது முக்கியமான ஒரு அம்சத்தை நம்ம புரியும். தூக்கத்தை படைச்சவனுக்கு, தூங்குறது காரணத்தை படைச்சவனுக்கு நினைச்சா எதை என்ன செய்யலாம், உருவாக்கலாம். தேவையில்லை என்பது வேறு, செய்யக்கூடாது என்பது வேறு என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அதனால இறைவனுக்கு அரிசி தேவை என்பதற்காக நாங்க அரிசி இருக்குன்னு சொல்லல, இறைவன் அரிசி அவனுக்கு இருப்பதாக என்ன செய்யறான், சொல்லி இருக்கிறான். இரண்டாவது அம்சம் என்ன, குர்சி. இறைவன் தன்னை பற்றி சொன்ன விஷயத்தை உண்டு குர்சி. இந்த குர்சியை பத்தி வரக்கூடிய செய்திகளை நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹு ஆலம், அதாவது குர்ஆன் வசனத்துல குர்சி என்று வருது. மற்றபடி வாரதெல்லாம் நபித்தோழர்களுடைய அந்த குர்சி சம்பந்தமான அக்கீதா பத்தியான செய்திகள் தான் வருகிறது. அதெல்லாம் கன்ஃபார்மா உண்டு வழங்குது. அர்ஷ் வேற, குர்சி என்பது வேற. குர்சி என்பது அர்ஷை விட மிகவுமே விசாலமானது என்ற செய்தி என்ன செய்து விளங்குது. எப்படி விளங்குது, வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். நம்ம ஓதுறோம் வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். அவனது குர்சி வானங்கள் பூமி இவை அனைத்தை விட என்னது விசாலமானது என்று வருது. இதுல கணக்கு பார்த்து வர ஒரு செய்தி இது. அரிசி எவ்வளவு சைஸ், பூமி எவ்வளவு, வானங்கள் எவ்வளவு ஒப்பிட்டா அரிசி. இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் என்னது ஒரு அக்கீதாவுடைய அடிப்படையாக கொண்டுகின்ற அளவுக்கு ஆதாரபூர்வமான செய்திகள் அல்ல. அதனால நம்ம குர்சியில் எந்த நம்பிக்கை போதுமானது, குர்சியை பற்றி குர்ஆன் சொல்லுது குர்சி விசாலமானது என்றது மட்டும் போதுமானது. குர்சி என்னது, அது என்ன இறைவன் அதை எதற்காக வைத்திருக்கிறான் என்பதை பற்றி எந்த செய்தியும் நம்மளுக்கு சொல்லப்படும். அர்ஷாவது அவனது இருப்புக்குரிய இடம் என்றாவது சொல்லப்பட்டிருக்கு, ஆனா குர்சியை பற்றி சொல்லப்படவில்லை. ஆனா அதுல ஒரு செய்தி வருது, அழகான செய்தி என்னன்னு சொன்னால், முஸ்லிம்ல 1921வது இலக்கம், உபை இப்னு கஅப், அவருடைய புனைப்பேர் அபுல் முன்திர். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு இவருக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினாங்க, லம் யகுனில் லதீன கஃபரு, அந்த சூரா ஓதி காட்டினாங்க. இந்த உபை இப்னு கஅப் அதாவது உபை இப்னு கஅப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா அபுல் முன்திர் அத்தத்ரி அய்யு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மஅக ஆதம், அதாவது உங்களோடு இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வேதத்தில் எந்த வார்த்தை மிக சங்கை மிக்கது, மிக கௌரவமான மகத்தானது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. கால குல்த் அல்லாஹு வ ரசூலு ஆலம், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் தெரியும்னு நான் சொன்னேன். கால அபா முன்திர், அபு முன்திரே அத்தத்ரி அய்யு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மஅக ஆலம். திருப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அதே மாதிரி என்ன செய்ய கேட்கிறாங்க, அவர் அல்லாஹ் வ ரசூலு ஆலம் என்றாங்க. சொன்னோனே கால குல்து அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இரண்டாவது முறை கேட்ட உடனே சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாம் முறை கேட்கிறான். இவர் என்ன செய்யறாருன்னா அமைதியாகிறார், ஒன்னும் சொல்லல. இந்த அல்லாஹ் ரசூலும் தெரியும்னு சொல்லிட்டார். இரண்டாம் முறை கேட்ட உடனே இவர் சொல்றாரு, லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு ஸனத்துன் வலா நௌம். சனத்துன்னு சொல்லிட கூட, சனமண்டா பஞ்சம் வருஷம், சினத்துனுண்டா சிறு தூக்கம், வலைட்டா நௌமண்டா பெரிய தூக்கம். இது ரெண்டுமே வராது என்று வரக்கூடிய அந்த வசனத்தை ஓதி காட்டுறாரு. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ரசூலும் ஆனாண்டாரு. திருப்பி ரசூலாம் கேட்டாங்க, அவர் என்ன செஞ்சாரு, இந்த வசனத்தை சொன்னாரு. சொன்ன உடனே ஃபதரப ஃபீ சத்ரி, என்ற இதயத்துல என்ன செஞ்சாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அடித்து விட்டு, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லியஹ்னிகல் இல்மு அபல் முன்திர், அறிவு உங்களுக்கு லேசாகட்டும் அப்படின்னாங்க ரசூல். அபு முன்திரே அறிவு உங்களுக்கு லேசாகட்டும். இவர்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது அபு முன்திரே உபை இப்னு கஅப், அல்லாஹ் தஆலா எனக்கு லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப் என்ற சூராவை உங்களுக்கு ஓது காட்டுமாறு சொன்னான் அப்படின்னு உடனே அபுல் முன்திர் கேட்கிறாரு, உபை இப்னு கஅப், அல்லாஹ்வின் தூதரே அவ சம்மானி, என் பெயரை அல்லாஹ் தஆலா சொன்னானா, ஓதி காட்ட சொல்லக்குள்ள என் பெயரை சொன்னானா அப்படின்னு கேட்டாங்க. கால நஅம், ஆம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபபகா, கண்ணீர் விட்டு அழுதார்கள். யாரு, உபை இப்னு கஅப், அல்லாஹ் எனது பெயரை சொன்னான் என்ற அந்த உணர்வுல என்ன செஞ்சாங்க, அழுதார்கள். இவரை பார்த்தால் லியஹ்னிகல் இல்மு யா அபல் முன்திர், அபுல் முன்திரே அறிவு உங்களுக்கு என்ன செய்யட்டும், லேசாகட்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ அடுத்ததாக டைம் 9:15 வரைக்கும். அதனால அடுத்ததாக 121வது வசனம், 121. அப்ப இன்னும் முக்கியமான சில வசனங்கள் இருக்குது. வனகூல், நாங்கள் கூறுகிறோம், இன்னல்லாஹ தஹத இப்ராஹிம கலீலா, அல்லாஹு தஆலா இப்ராஹிமை கலீலாக என்ன செய்தான், எடுத்துக்கொண்டான். இது அகீதாவோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வுக்கு நட்பு என்ற கேள்வி உண்டாக்கிடுவாங்க, வழங்கிட்டா. அதனால இன்னல்லாஹ இத்தஹத இப்ராஹிம கலீலா வ கல்லமல்லாஹு மூஸா தக்லீமா ஈமானம் வ தஸ்தீகம் வ தஸ்லீமா. நாங்கள் அல்லாஹு தஆலா இப்ராஹிமை கலீலாக எடுத்தான்னு சொல்லுவோம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு அல்லாஹு தஆலா பேசினான் என்று சொல்லுவோம். இதை உண்மைப்படுத்தி
கட்டுப்படுகின்ற மனநிலையோடு நாங்கள் நம்புகிறோம். இதுல எந்த விதமான இதுவும் எங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா மனிதன் வந்து அதை யோசிச்ச இறைவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட பேசணும் என்கின்ற அந்த அம்சம் வந்து கொஞ்சம் மனித சிந்தனை அப்படி விரிச்சு எல்லைகள் அற்று யோசிச்சானா போய்கொண்டே இருக்கும். என்ன சொல்லும், என்னத்துக்கு பேசணும் என்ன மாதிரியான கேள்வியில் என்ன செய்யும் வரும். ஆனா நாங்க என்ன செய்றோம், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசி விட்டார் என்று சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட பேசினேன்னு சொல்றோம். நாங்க என்ன செய்றோம், அதை நம்புகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கலீலாக எடுத்தான்னு சொன்னா அதை நம்புகிறோம். இதுல மிக முக்கியம் என்னன்னா கலீல் என்ற வார்த்தை. கலீல் என்று சொல்றது வந்து உற்ற நண்பனுக்கு சொல்றது. எங்கள்ல கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நம்மளுக்கு வந்து 1000 உற்ற நண்பர்கள் நம்ம பேஸ்புக்ல வழங்கிட்டா என்னன்னு சொன்னா, உற்ற நண்பர்கள் எத்தனை பேர், எனக்கு அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறாங்க. 1000 எவனுக்கு உற்ற நம்பி இருக்கிறாங்களோ பெரும்பாலும் நயவஞ்சகர்கள் தான் அவனுக்கு என்ன செய்வாங்க இருப்பாங்க. ஏன்னா உற்ற நண்பர் 1000 என்ன செய்யலாம் இருக்கல, நண்பர்கள் இருக்கலாம் வழங்கிட்டா எல்லாம் இருக்கலாம். உற்ற நண்பர் என்று உலகத்துல ஒருத்தர் தான், அது நல்லா புரிஞ்சுக்கணும். உற்ற நண்பர் என்று வந்தா ஒருவர் தான் என்ன செய்யலாம் இருக்கலாம். அது எப்படி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உற்ற நண்பர் இந்த உலகத்துல யாரை சொல்லலாம், அபூபக்கர். ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க அபூபக்கர் எனது உற்ற நண்பர் அல்லன்னாங்க. தெரியுமா, அபூபக்கர் எனது உற்ற அதை விட ஒரு உற்ற நண்பன் உலகத்துல இருக்குமா? அபூபக்கர் உற்ற நண்பன் நேரடியாக எந்த வார்த்தையில சொல்லல. எப்படி சொன்னாங்கன்னா, அதாவது இந்த உலகத்தில் குன்து முத்தஹிதன் ஹலீலன் லத்தஹது அபூபக்கரின் ஹலீலா, இந்த உலகத்தில் ஒருவரை நான் உற்ற நண்பனாக எடுப்பதாக இருந்தால் அபூபக்கரை எடுத்திருப்பேன் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி என்ன எடுக்கல ரசூலுல்லாஹ். ஏன் தெரியுமா, வலாக்கின் அல்லாஹ் தஹதனி ஹலீலா, அல்லாஹ் என்னை உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டான். கமத்தஹத இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை எப்படி உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டானோ அதுபோல அல்லாஹ் தஆலா என்னை எடுத்துட்டான். அல்லாஹ் என்னை உற்ற நண்பனாக எடுத்த பிறகு எனக்கு ஒரு உற்ற நட்பு தேவை இல்லை. அதான் விஷயம். உற்ற நட்பு என்பது ஒன்று கிடைச்சு மேக்சிமமான ஒன்று நம்மளுக்கு கிடைச்சிட்டா, இறைவனுக்கு மேக்சிமம் இல்ல, நான் சொல்ற அளவுல மேக்சிமமான ஒன்று எங்களுக்கு கிடைச்சிட்டா அதுக்கு பின்னால என்னது, நம்ம வந்து இன்னொரு உற்ற நட்பு இல்ல. ஒரு ஆளை உற்ற நண்பனா எடுத்துக்கின்ற அதே நேரம் இவன் மௌத்தா போனாலும் இன்னொருத்தனை வச்சுக்கொள்ளணும் ஒரு ஆள் உற்ற நட்பு என்று யோசிச்சாண்டா அது உற்ற நட்பு அல்ல. அது வந்து உற்ற நட்புன்றது கஷ்டம். ஏன்னா பொதுவாக வந்து உற்ற நட்புக்குன்னு சில கடமைகள் இருக்குது. நட்பு என்ற பகுதியை நம்ம பேசினோம்னு சொன்னா நிறைய பேச வேண்டியிருக்குது. ஏன்னா அதுல இன்றைக்குள்ள பகைமை பிரச்சனை சச்சரவு அதுக்கெல்லாம் உற்ற நட்பை நிர்வகிக்க தெரியாத காரணம். குடும்ப வாழ்க்கை நிர்வாகத்தை பத்தி நிறைய பேசிட்டோம், ஆனா உற்ற நட்பை நிர்வகிக்கிறத பத்தி பேசல. உதாரணம் ஒரு அறிஞர் சொல்றாரு, இந்த நட்பு வந்தனால சொல்ற ஒரு அறிஞர் சொல்றாரு, நண்பருடைய இயல்பான குறைகளை என்றைக்கு நீங்க பொறுக்க பழகலையோ உங்களுக்கு ஒருத்தர் நண்பரா உலகத்தில் என்ன செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டாங்க. சிலருக்கு திடீரென கோபம் வருகின்ற இயல்பு குறை ஒன்று இருக்கும், அது இயல்பு அவர்கிட்ட. அவரோட நீங்க நட்பு பழகிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு இடத்துல பப்ளிக் என்ன செஞ்சிட்டாரு, உங்கள் மீது சத்தம் போட்டுட்டாரு, இவனோட நட்பு வைக்க கூடாது, அவனை விட்டு போயிருவீங்க. இன்னொருத்தர் இருப்பாரு, சீரியஸான இடத்துல சிரிப்பாருன்னு வைங்களேன், அவர் உங்களுக்கு நண்பர் ஆகிறாரு. அவர் நீங்க இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க, சத்தம் போட்டு சிரிச்சிட்டாரு அவரு, உங்களுக்கு எப்படி இருக்கும், இவனோட வைக்க கூடாது, நீங்க யாரோடய வாழ மாட்டீங்க. ஏன், யார்கிட்டயாவது ஒரு இயல்பான ஒரு குறை இருந்துட்டு இருக்கும். அவர் என்ன செய்ய மாதிரி சிரிச்சிட்டாரா, அவரை நம்ம அணுகி பொறுத்தால் தான் அவங்களோட உற்ற நண்பனாக என்ன செய்வான், நெருக்கமான ஒரு நண்பனாக வரும். அப்ப நண்பர்களுடைய இயல்பு குறைகளை, இயல்பு குறைன்றது பாவத்தை சொல்லல, அவருடைய இயல்புல உள்ள ஹசீரா ஹரீசா அவருடைய இயற்கையில உள்ளது. இதை யார் வந்து பொறுத்துக் கொள்றாரோ அவருக்கு என்ன செய்யும், நட்பு உலகத்துல நிற்கும் என்பது என்ன செய்யும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது என்ன, நம்மளுடைய குணம் நண்பருடைய இயல்பு குறை குணத்தை மிகைக்க கூடாது. அப்ப நட்பு என்ன செய்யும், நிலைக்கும். அதே போல எந்த நண்பனுக்கு நீ காரணம் சொல்ல வேண்டி இருக்கிறதோ அந்த நட்பு நிலைக்காது. என்ன காரணம் சொல்லணும், உன் நினைக்க வேணா ஏன் இப்படி அப்படி என்று எவருக்கு நீங்க காரணம் சொல்லணுமோ அந்த நட்பு நிலைக்காது. ஏன் உங்களோட மனதில் நீங்க நினைச்சிருவாரோ அப்படி நினைச்சிருவாரோ இப்படி நினைச்சிருவாரோ நீங்க குறை நினைக்கும் வரைக்கும் அந்த நட்பு நிலைக்காது. அவ என்ன சரியா தான் புரிஞ்சு கொள்வான் என்ற நட்பு தான் நிலைக்கும். நீங்க வந்து யார்கிட்ட நீங்க ரீசன் சொல்லி பழகுறீங்களோ அந்த ரீசன் உள்ள நட்பு என்ன செய்யாது, நிலைக்காது. இதை புரிஞ்சுக்கணும். நட்புல சில சில அஸ்பாபுகள் இருக்குது. ரீசன் சொல்ற அளவுக்கு ஒரு நடந்து கொள்றாரு, நீங்க நேரத்தோட சொல்லிக்கணுமா இல்லையாண்டா அவர் நட்பு வட்டத்துக்குள்ள என்ன செய்யாது, அது வராது. இவர் இப்படித்தான் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புல அதுக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு நட்பு தான் நிலைக்கு. அதனால உற்ற நட்பு கண்டு வாரசுமா லேசான வேலை இல்லை, லைக் பண்ணி வந்து ஷேர் பண்ணிட்டா உற்ற நட்பு எல்லாம் ஆயிராது. உற்ற நட்பு என்றது பெரிய போராட்டம் எல்லாம் நடந்து தியாகங்கள் அனுபவிச்சு அந்த மாதிரி லெவலுக்கு என்ன செய்து போனா. இது நான் சொல்றது சும்மா சொல்லல, எட் பண்ணி பேஸ்புக்ல புதுசா அறிமுகமாகி ஒரு வருஷம் இந்த செட்டிங்லயே தொடர்பு போய்க்கும். இதை உற்ற நண்பன் நினைச்சுக்கலாம், அவர் என்ன க்ளோஸ் ஃப்ரெண்ட். எது ஒரு வருஷமா இவர் பேஸ்புக்ல காணாத முகத்துல கண்டினியூ பண்ணதுனால இதை வந்து உற்ற நட்பன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதை உற்ற நட்பெல்லாம் இல்ல. என்றைக்கு வாழ்க்கையுடைய பிரச்சனைகளோடு சம்பந்தப்பட்டு உங்களோட லைஃப்ல அன்றாடமா ஒருவன் போய்கொண்டிருக்கிறானோ அவனாலதான் உற்ற நண்பன் இடத்துக்கு வர முடியும். அது நீண்ட காலத்துக்கு பிறகு. அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த இடத்துக்கு வரலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க,
அபூபக்கரை நான் எடுத்திருப்பேன், அல்லாஹ் என்னை உற்ற நண்பாக எடுத்து விட்டான், அதனால் உங்களில் எனக்கு எவரும் உற்ற நண்பன் இருப்பதை விட்டு நான் நீங்கி விட்டேன் என்றாங்க சொல்லலாம். உற்ற நட்பில் அப்ப யார் அவங்களாம்? அஸ்ஹாபுஹு, நபிகளாரின் தோழர்கள். விளங்கிட்டா? தோழமைக்கும் உற்ற நட்புக்கும் உள்ள டிஃபரெண்ட். எல்லாம் தோழர்கள். அஸ்ஹாபு நபி, சஹாபத்து நபி, நபியோட தோழர்கள். ஹலீல் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் மட்டும்தான். என்னது? அதாவது குர்ஆன்ல ஒரு இடத்துல லம் அத்தகிது ஃபுலானன் ஹலீலா, இவரை நான் உற்ற நண்பனாக எடுத்திருக்க கூடாதே என்று மறுமை நாளில் சொல்வார்கள் அப்படின்னு சில விஷயங்கள்ல வரும். அப்ப நாளை மறுமையில நம்ம உற்ற நண்பலா எடுத்திருக்க கூடாதுன்னு சொல்லுவார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன, நட்பு விஷயத்தை நம்ம பார்த்துக்கொள்ளணும். யாரோட நட்பு கொள்றது? ஏன் நாம் எமக்கு ஜனாசா தொழுவிக்க கூடிய ஒரு சஃபையை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். அவங்க தான் எங்க ஜனாசாக்கு என்ன செய்வாங்க? நிற்பார்கள். அப்ப நட்பு என்றது மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான இடம் அது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தூய்மை வந்து அபூபக்கர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்புகிறார்கள்ன்றதுல எந்த விதமான சந்தேகம் என்னது இல்லை. அப்படி இருந்தும் கூட அந்த இடத்துல ரசூலா ஹலீல் என்ற இடம் யாருக்கு? அல்லாஹ்வோட தான் நட்பு என்றதை என்ன செய்யணும்? புரிஞ்சு. அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிட்டாங்க, ஹலீலாக எடுத்துக்கொண்டார் என்று செய்து வருது. அப்ப ஹலீலுர் ரஹ்மான் இறைவனுடைய ஹலீல் என்று அர்த்தம். சிலரை வந்து எங்களே ஹலீலுர் ரஹ்மான் வச்சுக்கிறாங்க. சரியா? ஹலீலுர் ரஹ்மான் என்று பேர் வைக்கிறது கூடுமா கூடாதா அது ஒரு மஸ்அலா. ஆனா ஹலீலுர் ரஹ்மான் வச்சுக்கிறாங்க சிலர். வாழ்க்கையை பார்த்தா என்னது? ஹலீலுர் ரஹ்மான் மாதிரி என்னது அவருடைய வாழ்க்கை முறைகள் இல்லை. ஹலீலுர் ரஹ்மான் ஒரு உயர்ந்த பேர். அதுக்காண்டி எல்லாருக்கும் அந்த பேர் சொல்லல. நல்ல மக்கள் என்ன செய்யறாங்க? இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஹலீல் என்ற பேர் வந்து ஒரு அந்தஸ்தான ஒரு பேர் எடுத்து நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக وَنُؤْمِنُ بِالْمَلَائِكَةِ وَالنَّبِيِّينَ وَالْكُتُبِ الْمُنَزَّلَةِ عَلَى الْمُرْسَلِينَ وَنَشْهَدُ أَنَّهُمْ كَانُوا عَلَى الْحَقِّ الْمُبِينِ. அடுத்து அதாவது 122 123வது வசனம். وَنُؤْمِنُ بِالْمَلَائِكَةِ, மலக்குமார்களை நாம் நம்புகிறோம், ஈமான் கொள்கிறோம். வன்னபியீன், நபிமார்களை நாங்கள் நம்புகிறோம். வல் குதுபில் முனஸ்ஸல, இந்த ஈமானுடைய அம்சங்களை அவர் சொல்லல ஏற்கனவே, இப்பதான் என்ன செய்றாரு? அந்த ஆர்டர்ல வராரு. வல் குதுபில் முனஸ்ஸல அலல் முர்சலீன், நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன், அதாவது இந்த முர்சலீன்கள் அந்த தூதர்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களை என்ன செய்கிறோம்? ஈமான் கொள்கிறோம். நாம் அவர்கள் தெளிவான உண்மையில் இருந்ததாக நாம் சாட்சி சொல்கிறோம். இதோட நம்ம என்ன செய்வோம்? முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப சாட்சி சொல்றோம்னு சொல்றாரு. இதுல என்ன சொல்றாருன்னா, மலக்குமார்களை ஈமான் கொள்கிறோம், மலக்குமார்களை ஈமான் கொள்கிறோம். மலக்குமார்கள் எதால் படைக்கப்பட்டவர்கள்? ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். மலக்குமார்களை ஈமான் கொள்கிறோம் என்பதுல ஒரு ஆள் நான் இறைவனுக்கு மலக்கு இருக்கிறேன்னு நான் என்ன செய்றேன்? நம்புறேன் என்று ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னா அவர் மலக்குமார நம்பிட்டாரு. தஃசீலன் கட்டாயம் அறிவன் பண்றது இல்ல. மலக்குமார பத்தி முழுமையான விஷயங்களை அறிஞ்சாதான் ஒருத்தர் என்ன செய்வாரு? சரியான ஈமான் கொண்டான்னு அர்த்தம் அல்ல. அவர் வந்து நான் மலக்கு, இறைவனுக்கு மலக்கு இருக்குன்னு நான் நம்புறேன் என்றா அவர் என்ன செஞ்சிருவாரு? ஈமான் கொண்டக்குள்ள வந்துருவாரு. ஒவ்வொருவரும் மலக்குமார்களை பத்தி இன்றைக்கு வந்து இந்த சைஸ் புத்தகம் எல்லாம் இருக்குது. சரியா? இவ்வளவு புத்தகம். அப்ப இவ்வளவு படிச்சு ஒருத்தர் மலக்குமார நம்பினா தான் அவர் நம்பிக்கைக்குள்ள நுழைவான்னு அர்த்தம் அல்ல. மலக்குமார்கள், இறைவனுக்கு மலக்குகள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து என்னது இந்த பெண்களாக படைச்சிக்கிறார் என்று சொல்ற அந்த குஃபரான நம்பிக்கையெல்லாம் நம்மளுக்கு இருக்க கூடாது. அப்படி என்ற ஒரு நம்பிக்கைக்குள்ள நாங்க வந்தோம்னு சொன்னா முடிச்சு. அங்க ஆண் பெண் என்ற இனம் இல்லை. ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு பல உருவங்களை என்ன செய்யலாம்? எடுக்கலாம். அசிங்கமான உருவங்களை என்ன செய்ய மாட்டார்கள்? எடுக்க மாட்டார்கள். நம்ம தெரிஞ்சவைகள். அதே போல அதாவது நாயோ உருவப்படம் உள்ள வீடுகளுக்கும் என்ன செய்ய மாட்டார்கள்? நுழைய மாட்டார்கள். இது நம்ம புருஷன் புரிஞ்சுக்கணும். உருவப்படம் உள்ள வீடுகளுக்கு சொன்னா எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். நம்மளோட பிள்ளையோட போட்டோ கொண்டு வைக்கிறது, அல்லது விளையாட்டு பொருளை என்னது அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஓர்னமெண்ட்ஸ், அந்த பொம்மைகள் மாதிரி உள்ள விஷயங்கள், அதுகளை கொண்டு வந்து என்ன செய்யறது? விளையாட்டு பொம்மை தான். விளையாட்டு பொம்மை வைக்கலாம்ன்றதுக்காண்டி அதை கொண்டு என்ன செஞ்சிடக்கூடாது? எப்படி வைக்க கூடாது? விளையாடுற பொருள் மாதிரி என்ன செய்யணும்? வைக்கணும். விளையாட்டு பொம்மையை விளையாடுற அமைப்பில் வச்சிடணும். அதை வந்து தொங்க போட்டு அழகா வைக்கிற மாதிரியான விஷயங்கள். இவர் இருந்தா மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள், நுழைய மாட்டார். நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். இது போல ஆதமுடைய மக்களுக்கு எதெல்லாம் அருவருப்போ அதெல்லாம் மலக்குமார்களுக்கும் அருவருப்பு. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வந்து அதாவது வெங்காயம் என்ன செய்வானா சாப்பிட வேண்டாம், வெங்காயம் சாப்பிட்டு பள்ளிக்கு வர வேண்டாம். காரணம் என்னன்னு சொன்னா, ஆதமுடைய மக்களுக்கு எதெல்லாம் அருவருப்பாக இருக்குமோ அது அவர்களுக்கும் அருவருப்பாக இருக்கும். அதே போல வந்து நம்ம வந்து காற்று பிரிகிற சாதா ஒரு இடத்துல இருக்கிறோம், தொழுது முடிஞ்சவெல்லாம் இருந்துட்டு இருக்கிறோம். காற்று பிரியும் வரைக்கும் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அந்த மாதிரி ஒன்று ஒழுமுறையில் அமைப்பில் நடந்துட்டா மலக்குமார் என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. ஏனென்றால் அவர்கள் எங்களுக்கு என்ன தொந்தரவோ அது அவர்களுக்கும் தொந்தரவு என்றதை பார்க்கிறோம். அதே போல மலக்குமார்கள் மனிதர்களோட ரூபத்தில் வந்திருக்கிறாங்க. சில நபித்தோழர்களோட ரூபத்தில் எல்லாம் செஞ்சுக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அதே போல ஒவ்வொரு மலக்குமார்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறது. பொதுவான பொறுப்புகள், குறிப்பான பொறுப்பு இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுப்பு என்ன? படைக்கப்பட்ட நாளில் இருந்து வகையோடு சம்பந்தப்பட்ட பொறுப்புகள், நபிமார்களோடு சம்பந்தப்பட்ட பொறுப்புகள் அவர்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி என்ன செய்ய நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல ரிதுவானோட சொல்லுவாங்க சொர்க்கத்துக்கு பொறுப்பாளர் என்று. அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் என்னது? ரிதுவான் என்றது சொர்க்கத்துக்கு பொறுப்பாளர் அப்படின்றது. ஆனா மாலிக் என்றது என்னது?
நரகத்துக்கு பொறுப்பாளர் என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். அதே போல இஸ்ராயில், இஸ்ராயில் அல்ல இஸ்ராயில், ஐன் ஜா, சரியா? நாம தமிழ்ல சொல்லக்குள்ள வந்து இஸ்ராயில் இஸ்ராயல்னு சொல்லுவோம், ஆனா இஸ்ராயில்னு சொல்லுவாங்க. ஐன் ஜா ரா அலிஃப் அப்புறம் ஹம்சா யா லாம், இஸ்ராயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ராயில் இடத்துக்கு குர்ஆன்ல சொன்னாலும் லைவான ஆதாரம் கூட என்னது இல்ல எடுத்து புரிஞ்சுக்கிறோம். அதாவது உயிரெடுக்கிற மலக்குக்கு பேர் இஸ்ராயில் அப்படி என்று. இது இல்ல, ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது? மலக்குல் மவுத் அல்லது உக்கில பிக்கும், உங்களுக்கு பொறுப்பான மலக்குல் மவுத். அவர் ஒருவர் அல்ல, ஒவ்வொருவருக்கும் பொறுப்பா ஒவ்வொரு மலக்குல் மவுத் என்ன செய்வாரு? இருப்பாரு. இது நம்ம என்ன செய்யறோம்? நம்புறோம். இஸ்ராயில் என்ற ஒன்று இல்லை, இது நம்ம அது தவறான நம்பிக்கை. ஆனா இஸ்ராஃபில் இருக்கிறாரு, சூருக்கு பொறுப்பான மலக்கு, இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் மலக்குமார்களை பற்றி நம்பிக்கை. இது சாதாரண இந்த அறிவு இருந்தாலே போதுமானது. ஆனா ஒரு ஆள் வந்து மலக்குமாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார். ஏன்டா அவர்கள் துணையாளர்கள், மூமின்களுடைய துணையாளர்கள். நாங்க வந்து பலகீனமான இடங்கள்ல, கஷ்டப்படுகின்ற இடங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு உதவி செய்ய நினைச்சா மலக்குமார்களை கொண்டு என்ன செய்வான்? உதவி செய்வான். அது இந்த உலகத்திலே இந்த காலத்திலே என்ன செய்யும்? நடக்கும். அல்லாஹ்வுடைய உதவி மலக்குமார்கள் வந்து துணையோட என்ன செய்யும்? நிறைய இடங்கள்ல மனிதனுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும்? அந்த மலக்குமார்களை பத்தி தெரிஞ்சு கொள்வதனால நம்மளுக்கு அதுல ஒரு சிறப்பு என்ன செய்கிறது இருக்கிறது. உதாரணமாக லைலத்துல் கத்ருடைய சிறப்பை சொல்லக்குள்ள எதையும் சேர்த்து சொல்லுவோம், இந்த சிறப்பையும் சேர்த்து மலக்குமார்கள் இந்த பூமியில மிகவும் பரவி இருப்பார்கள் அப்படின்னு. அல்லாஹ் கூட தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குமார்கள் அன்றைய தினம் இறங்கி வருவார்கள் என்று சொல்றான். அப்ப மலக்குமார்களுடனான அந்த ஈமானிய உறவு என்பது எல்லாருக்கும் என்ன செய்திருக்கு? மஜ்லிஸ்கள்ல மலக்குமார்கள் இருந்து துஆ கேட்பார்கள். அப்ப மூமின்களுடைய விஷயத்துக்காக துஆ கேட்பவர்கள் யாரு? மலக்குமார்கள். இதனால் நான் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், மலக்குமார்களை பற்றி எக்ஸ்ட்ராவா நம்ம தெரிஞ்சுக்கிறது மிகவும் நல்லது. அதுக்காக வேண்டி மலக்குமார்களை பத்தி தெரிஞ்சு முழுமையா தெரிஞ்சாதான் ஒரு ஆள் மலக்குமாரை பத்தி முழுதாக நம்பிக்கைக்கு உட்படுவார் என்ற அர்த்தம் அதற்கு இல்லை என்பதை சுருக்கமாக நம்ம புரிந்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் இதுல வந்து அதாவது அந்த அதற்கு பிறகு வரக்கூடிய மக்த வசனங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள்ல தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். இதுவரைக்கும் நாங்க 123 வசனங்கள் படித்திருக்கிறோம். இன்னும் 100 வசனங்கள் என்ன எஞ்சி இருக்கிறேன்னா மொத்தம் 200 வசனம், சரியா? இன்னும் 100 வசனங்கள் எஞ்சி இருக்கிறேன்னா இதே மாதிரி நம்ம மீட்டப்பட்ட ஏற்கனவே சொன்ன சில விஷயங்களும் என்ன செய்யும்? திருப்பி வரும். ஏன்னா இன்றைக்கே நாம வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு படிச்சிட்டோம்? 80ல இருந்து 124 வரைக்கும் என்ன செய்யும்? 87 124. ஏன்னா கதருடைய அம்சம் ரிப்பீட் வந்ததுனால அதனால வந்து நம்ம இவ்வளவு 124 வரைக்கும் என்ன செஞ்சிட்டோம்? 123 வரைக்கும் வந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடி நான் சொன்னால் அவசரமாக சுருக்கமான விளக்கத்தோட நம்ம இதை முடிக்க வாய்ப்பு இருக்குது. ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ கௌலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து தவ்வா பயிற்சி வகுப்பு ராக்கா தவ்வா சென்டர்ல சகோதரர் ஜக்கரியா அவர்களால் நடைபெறும். அதனால கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்கள் கட்டாயம் அதில் கலந்து கொள்ளுங்க. அதுக்கு அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அதாவது இந்த மார்க்க பிரச்சாரம் பேச்சாளர்களாக நாங்களும் எங்களால் முடிஞ்ச அறிவை வச்சு மற்றவர்களுக்கு மார்க்க விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று ஆர்வப்படுகின்றவர்களுக்கான ஒரு பயிற்சி வகுப்புக்கான முன்னுரை ஒன்று என்ன செய்யும்? இன்ஷா அல்லாஹ் இந்த செவ்வா விட்டு அடுத்த செவ்வா முன்னுரை நடக்கும். முடிந்த சகோதரர்கள் அதில் வந்து என்ன செய்யுங்க? கலந்து கொள்ளுங்க. அன்றைக்கு நம்ம லிமிட்டாக வந்து என்னது இந்த பயிற்சி வகுப்புல இத்தனை பேர் தான் என்று சொல்லி லிமிட்டாக கலந்து கொண்டால் அதுக்கு பின்னால் உள்ளவங்க வரலாம். ஆனா இவங்கள் மீது என்ன செய்யும்? முழுமையான கவனம் எடுக்கப்படும். ஏன்னா அப்பதான் ஒரு அளவுல கொண்டு போகலாம். மிஸ் ஆகின பாடங்களை திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு கஷ்டம். அதனால இந்த செவ்வால அடுத்த செவ்வா அதற்கான முன்னுரை வைப்பு. முன்னுரைனா இது எப்படி நடக்கும் என்பது பற்றியும் இந்த பேச்சு சம்பந்தமான விஷயங்கள் பற்றியும் இன்ஷா அல்லாஹ் ஒரு முன்னுரை வழங்கப்படும். ஆனால் முடிந்த சகோதரர்கள் அதுல என்ன செய்ய வந்து கலந்து கொள்ளுமாறு வேண்டப்படுகிறீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.